हालेलुया। So நாம் கடந்த 2 வாரங்களாக हम पिछले 2 हफ्ते से ரட்சிப்புக்கேற்ற ஞானம் என்னன்னு சொல்லி நாம் தியானித்துக் उद्धार के கொண்டிருக்கிறோம். योग्य ज्ञान के बारे में हम सीख रहे हैं। ரட்சிப்புக்கேற்ற ஞானம் விசுவாசம் என்பது நம்முடைய ரட்சிப்பின் ஞானமாய் இருக்கிறது. विश्वास जो हमारे उद्धार के योग्य ज्ञान है। கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதால் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. परमेश्वर के नाम के दंडवत करने से हमें उद्धार मिलती है। ஞானஸ்தானத்தினால் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. बपतिस्मा के द्वारा हमें उद्धार मिलती है। பரிசுத்த ஆவியினால் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. पवित्र आत्मा के द्वारा हमें उद्धार मिलती है। கர்த்தருக்கு பயப்படுகிறதால் ரட்சிப்பு வருகிறது. परमेश्वर का डर मानने के कारण हमें उद्धार मिलती है। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. यीशु मसीह के लहू के द्वारा हमें उद्धार இன்னும் मिलती ஒரு है। 6 காரியங்களை நாம் 2 வாரங்களாக தியானித்தோம். ऐसे 6 बातों को हमें पिछले 2 हफ्ते से देख रहे हैं। ஹalleluya. हालेलुया। சோ இதை தொடர்ந்து இன்னும் ரட்சிப்பின் ஞானம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க इससे போகிறோம். लगातार उद्धार का ज्ञान क्या है इसे हम देखने वाले हैं। ஹalleluya. हालेलुया। ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றா இருக்கிறது. दूसरा एक मनुष्य का उद्धार बहुत बहुत मुख्य है। ஹalleluya. हालेलुया। ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே பரலோகத்திற்கு போக முடியும். एक आत्मिक जीवन में उद्धार पाए केवल एक स्वर्ग में जा சோ सकते அந்த हैं। ரட்சிப்பு என்ன என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டால் वो மாத்திரமே उद्धार क्या है जब तक हम साफ रीति से नहीं समझ நாம் அந்த पाते हैं சத்தியத்திற்குள் வாழ முடியும். हम उस सत्य में जी सकते हैं। ஹalleluya. हालेलुया। மூல உபதேசங்கள் ஒன்றா இருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து ये उपदेशों में से एक जो उद्धार बनी है இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டு आज இருக்கிறார். पवित्र आत्मा हमसे बात रहे சோ இன்னைக்கு கூட அதனுடைய தொடர்ச்சியை சில காரியங்களை தியானிக்க போகிறோம். लगातार उसे हम अध्ययन करने वाले हैं। எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது इफिसियों दूसरा अध्याय उसका 5वां वचन எபேசியன் chapter 2 verse 5ல பாருங்க. इफिसियों 2:5 में हम पढ़ते हैं அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை अधर्मों में मरे हुए हमें கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். मसीह के साथ उसने जिलाया। கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். अनुग्रह के द्वारा हम उद्धार पाए हैं। ஹalleluya. हालेलुया। அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை अधर्मों में मरे हुए हमें கிறிஸ்துவுடனே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். मसीह के द्वारा जिलाए गए இயேசு கிறிஸ்துவோடு இன்னைக்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தில் मसीह இருக்கிறோம். के द्वारा जिलाए गए एक अनुभव में இது எப்படி நடந்தது ये என்றால் कैसे हुआ जब पूछते हैं கிருபையினால் நடந்த ये ரட்சிப்பு. अनुग्रह के द्वारा हुआ उद्धार है। ஹalleluya. हालेलुया। ரட்சிப்பு எப்படி வருகிறது? उद्धार कैसे आती है? கிருபையினால் ये வருகிறது. अनुग्रह के द्वारा आती இது है। நம்முடைய நம்முடைய திறமையினால் வந்த ये ரட்சிப்பு அல்ல. हमारे काबिलता के कारण नहीं, தேவனுடைய கிருபையினால் ये வருகிறது. परमेश्वर के बड़े अनुग्रह के द्वारा। அதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ये इफिसियों दूसरा अध्याय के 8वें वचन में हम पढ़ते हैं கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். अनुग्रह के द्वारा उद्धार के द्वारा आप उद्धार पाए இது हैं। உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ये आपके द्वारा हुआ नहीं, ये परमेश्वर की तोहफा है। ஹalleluya. हालेलुया। நமக்கு விசுவாசம் இருந்தாலும் கூட हमें विश्वास होने पर भी கிருபை இல்லனா ரட்சிக்கப்பட முடியாது. अनुग्रह नहीं है तो उद्धार नहीं ஏன்னா पा सकते வசனம் அப்படிதான் हैं। சொல்லுகிறது. ये वचन ऐसे ही कहती है கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். अनुग्रह के द्वारा विश्वास को लेकर आप उद्धार அப்ப पाए हैं। தேவனுடைய கிருபை நமக்கு மிக அவசியமாய் இருக்கிறது. परमेश्वर का अनुग्रह हमारे लिए बहुत जरूरी है। பாருங்க தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். दाऊद इस तरह कहते என் हैं கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொன்னபோது உம்முடைய கிருபை என்னை मेरे தாங்குகிறது. पैर फिसलते ऐसे कहते समय आपके अनुग्रह मुझे संभाल உம்முடைய கிருபை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீரும் என்று சொல்லுகிறார் आपके அவர். अनुग्रह मुझसे मत ले लीजिए ऐसे कहता கிருபையை है। குறித்து अनुग्रह को लेकर சங்கீதக்காரன் அதிகமான வார்த்தைகளை சொல்லி भजन இருக்கிறார். संगीता में कई सारे बातों को हम देख सकते हैं, ஆனால் लेकिन அந்த கிருபை இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவது மாத்திரமல்ல, वो अनुग्रह इस जगत में हमें जीने के लिए केवल योग्य केवल नहीं बनाती இந்த है। உலகத்தில் வாழும் பொழுது நம்மை பலப்படுத்துவது ये மாத்திரமல்ல, जगत में हम जीते समय हमें बलवंत केवल नहीं करती இந்த है। கிருபை இருந்தால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்பட முடியும். ये अनुग्रह होने पर ही हम उद्धार पा सकते हैं। பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், स्वर्ग को अगर हमें जाना है இயேசு तो கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த அனுபவத்தில் நாம் வாழ வேண்டும் यीशु என்றால், मसीह के जी उठे हुए उस अनुभव में अगर जीना है நம்முடைய तो வாழ்க்கையில் கிருபை அவசியம். हमारे जीवन में अनुग्रह की बहुत இயேசு जरूरी है। கிறிஸ்துவுடைய கிருபை அவசியம். यीशु मसीह का अनुग्रह की जरूरी है। அதுதான் ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் பாருங்க, इसलिए हर आराधना के ஒரு अंत में देखिए ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. एक आशीषमय एक शब्द को कहा எல்லா जाता है। ஊழியக்காரங்களும் சொல்லுவாங்க. सारे सेवक लोग कहते என்ன हैं, சொல்லுவாங்க? क्या कहते हैं? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. परमेश्वर यीशु मसीह का अनुग्रह। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய அன்பு, पिता का प्रेम, பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியம், पवित्र आत्मा का இதெல்லாம் உங்களோடு கூட எப்போது ये இருக்கட்டும். हमेशा आपके साथ बने रहे, ஏன்னா அந்த கிருபையானது அவ்வளவு விலையேற பெற்றது. क्योंकि अनुग्रह इतना बहुमूल्य है। ஹalleluya. हालेलुया। இந்த கிருபையை இன்னைக்கு अनेகர் தவறாய் புரிந்து इस கொள்கிறார்கள். अनुग्रह को कई सारे गलत समझ लेते இந்த हैं। கிருபையானது ये अनुग्रह जो है எல்லாவற்றிலும் மேலானதுதான். सबसे बड़ा है। தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, तीतु दूसरा अध्याय उसका 11वां वचन में कहते ஏனெனில் हैं क्योंकि எல்லா மனுஷருக்கும் सारे मनुष्यों के लिए ரட்சிப்பை அளிக்கத்தக்க उद्धार को देने लायक தேவ கிருபையானது பிரசன்னமானது. परमेश्वर का अनुग्रह प्रकट हुआ। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய
பிரசன்னம் அந்த கிருபை பிரசன்னம் வெளிப்படுகிறதா परमेश्वर का वो अनुग्रह प्रकट होती है ஏன் வெளிப்பட்டது क्यों தெரியுமா प्रकट होती है எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் सारे जाति के लोग उद्धार पाए அதுதான் தேவ கிருபை यही परमेश्वर का अनुग्रह है ஹalleluya हालेलुया தேவ கிருபை இருந்தா மாத்திரம் परमेश्वर का अनुग्रह रहे तो ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் लोग उद्धार पाएंगे இன்னைக்கு நீங்களும் உங்க குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்றால் अगर आज आपके और आपके परिवार उद्धार पाए हैं அது தேவனுடைய கிருபையினால் ये परमेश्वर के अनुग्रह के द्वारा ஹalleluya हालेलुया அப்படிதானே ऐसा ही है நம்ம எவ்வளவு பாவங்கள் அக்கிரமம் செய்து இருக்கிறோம் हमने कितने पाप अधर्म के कार्य किए அதர்ம हैं வஸ்தம் அக்கிரமங்களில் மரித்து போய் கிடந்தோம் जैसे वचन में पढ़ा था अधर्म में हम मरे हुए हैं ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை लेकिन ऐसे मनुष्यों को இன்னைக்கு அவருடைய பரிசுத்த பாதைக்கு கொண்டு वो வந்திருக்கிறார் अपने पवित्र मार्ग में ले आया है இது அவருடைய கிருபை அல்லாமல் வேற ये ஒன்றும் उसका இல்லை अनुग्रह के सिवा और कुछ भी नहीं ஹalleluya है हालेलुया ஹalleluya हालेलुया இப்போ இந்த கிருபையானது अब ये अनुग्रह जो है என்னை ரட்சித்தது போல मुझे जैसे उद्धार की है எல்லா மனுஷரையும் ரட்சிக்கிறது सारे मनुष्यों को उद्धार करती है ஹalleluya हालेलुया உங்க குடும்பங்கள் அதுதான் ரட்சிக்கும் आपके परिवार को वही उद्धार உங்க करेगी சொந்தங்கள் அதுதான் ரட்சிக்கும் आपके रिश्तों को वही उद्धार உங்க करेगी நண்பர்கள் அதுதான் ரட்சிக்கும் आपके दोस्तों को वही उद्धार करेगी அதனால தான் அந்த கிருபையை நம்ம எப்போதும் தேட வேண்டும் इसलिए उस अनुग्रह को हमेशा खोजते रहना ஹalleluya हालेलुया எல்லா மனுஷரும் ரட்சிப்பதற்கு கிருபை தேவைப்படுகிறது सारे मनुष्य उद्धार पाने के लिए वो अनुग्रह की जरूरी है அதான் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல वो प्रेरित 15वां अध्याय उसका 11वां वचन பவுல் அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்லுகிறார் पौलुस प्रेरित इससे कहते हैं இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது यीशु எப்படியோ मसीह के अनुग्रह के द्वारा जैसे वो उद्धार पाते हैं அப்படியே அவருடைய கிருபையினாலே நாமும் ரட்சிக்கப்படுவோம் वैसे उसके अनुग्रह के द्वारा हम भी उद्धार पाते हैं கிருபையினாலே ரட்சிப்பு உண்டாகிறது अनुग्रह के द्वारा उद्धार होती है ஹalleluya हालेलुया 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க दूसरा तीमुथी पहला अध्याय उसका 9वां वचन அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் वो हमारे क्रियाओं के द्वारा हमें उद्धार किए बिना அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியும் उसने अपने अपने क्रियाओं के द्वारा கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை मसीह ரட்சித்தார் यीशु के द्वारा हमारे लिए दी गई अनुग्रह के द्वारा हमें उद्धार किया ஹalleluya हालेलुया நம்முடைய கிரியையின்படி ரட்சிக்கப்படல हमारे कामों के द्वारा नहीं என்னுடைய நம்முடைய நீதிகள்லாம் அழுக்கான கந்தைகள் என்று क्योंकि வசனம் हमारे சொல்லுகிறது धर्म कार्य सारे एक चित्रों के समान है ஹalleluya हालेलुया அப்ப கண்டவர் கர்த்தர் நம்ம எப்படி ரட்சித்திருக்கிறார் என்றால் परमेश्वर ने कैसे हमें उद्धार किया அவருடைய है கிருபையின்படி उसके ரட்சிக்கிறார் अनुग्रह के द्वारा उद्धार किया ஹalleluya हालेलुया அப்ப இந்த கிருபையின்படி ரட்சிப்பதனால ऐसे अनुग्रह के द्वारा उद्धार करने இந்த पर கிருபைக்கு நாம என்ன செய்ய ये வேண்டும் अनुग्रह के लिए हमें क्या करना है ஹalleluya हालेलुया இந்த கிருபையை காத்துக்கொள்ள நாம என்ன செய்ய इस வேண்டும் अनुग्रह को संभाल लेने के लिए हमें क्या இந்த करना है கிருபையின் மூலம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம என்ன ये செய்ய अनुग्रह வேண்டும் के द्वारा उद्धार पाने के लिए हमें क्या करना है 1 பேதுரு 1:13 சொல்லுகிறது पहला पत्रुस 1:13 कहती है 1 பீட்டர் 1:13ல பாருங்க पहला पत्रुस 1:13 में இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது यीशु मसीह प्रकट होते समय உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் आपको देने वाले अनुग्रह के ऊपर पूरे भरोसा के साथ रहो முதலாவதாக पहला இந்த கிருபை தான் என்னை ரட்சிக்கிறது ये वो अनुग्रह ही मुझे उद्धार ஆனா करती இந்த है கிருபை ரட்சித்தது लेकिन ये अनुग्रह जो उद्धार करती இயேசு है கிறிஸ்து ஒரு நாள் வர போகிறார் यीशु मसीह एक दिन आने वाले इस जगत पर இரண்டாம் வருகை ஒன்று நடக்க போகிறது दूसरा एक आगमन होने वाली है இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு வர यीशु போகிறார் मसीह फिर से इस जगत को न्याय करने के लिए आने वाले அந்த हैं இயேசு கிறிஸ்து வரும்பொழுது यीशु मसीह के आगमन के समय நான் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் मैं उसके सामने खड़े रहना है அதுக்கு எனக்கு உதவி செய்வது அவருடைய கிருபை उसने मुझे केवल उसके अनुग्रह मुझे அந்த मदद करती கிருபை है தான் இயேசுவுக்கு முன்பாக நம்மை वो நிறுத்தும் अनुग्रह केवल मुझे यीशु के सामने खड़ा करती है இயேசுவோடு கூட அவர் வருகையில் நம்மை கொண்டு போகும் यीशु के साथ उसके आगमन में मुझे ले जाएगी அவருடைய பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட வாசம் பண்ண उसके வைக்கும் स्वर्ग राज्य में उसके साथ निवास करने लगाएगी இந்த கிருபையின் மீது इस अनुग्रह के எனக்கு ऊपर ஒரு பூரணமான நம்பிக்கை இருக்க வேண்டும் मुझे एक पूरा भरोसा होना चाहिए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया மனுஷனை நம்ப வேண்டாம் मनुष्य पे भरोसा करने की எங்களை जरूरत நம்ப नहीं வேண்டாம் हमें भरोसा करने ஆனா की ஒன்று जरूरत नहीं சொல்லுகிறேன் लेकिन एक बात कहता हूं தேவனுடைய கிருபையை நம்புங்க परमेश्वर के अनुग्रह के ऊपर भरोसा कीजिए ஹalleluya हालेलुया அது நிச்சயமாய் உங்களை वो ரட்சிக்கும் निश्चय आपको उद्धार करेगी நிச்சயமாய் கர்த்தருடைய வருகையில நம்மை கொண்டு निश्चय நிறுத்தும் वो उसके आगमन में हमें ले जाकर खड़ा ஹalleluya करेगी அதான் சொல்லுகிறது इसलिए कहती है அவர் வெளிப்படும் பொழுது वो जब प्रकट होगा உங்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபை மீது நீங்கள் பூரண நம்பிக்கையுடையவராய் आपको இருங்கள் दिखाए हुए अनुग्रह के ऊपर आप पूरे भरोसे के साथ रह அப்ப सकते அந்த हो கிருபை மீது நமக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்க उस வேண்டும் अनुग्रह के ऊपर हमारा पूरा भरोसा होना இந்த जरूरी கிருபையை है நான் எனக்கு பிடித்துக் கொள்வேன் उस என்றால் अनुग्रह को आज मैं थाम लूंगा இந்த तो கிருபைக்குள் நான் வாழ்வேன் अगर என்றால் उस अनुग्रह के अंदर आज मैं जीऊं இயேசு तो கிறிஸ்து வரும் பொழுது यीशु मसीह के आगमन में நான் அவரோடு கூட मैं எடுத்துக்கொள்ளப்படுவேன் उसके साथ उठा लिया जाऊंगा ஹalleluya हालेलुया அந்த ரட்சிப்பு எனக்கு वो நிறைவேறும் उद्धार मेरे लिए पूरा So, होगी முதலாவது கிருபையை நம்ப வேண்டும் इसलिए पहला अनुग्रह के ऊपर भरोसा ஹalleluya हालेलुया கிருபையை முழுமையாய் நம்புங்க उस अनुग्रह का पूरा भरोसा அதே போல எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை பார்க்கும்போது इब्रानियों 12 अध्याय उसका 28वां वचन में पढ़ते हैं அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும்
नए हिलने वाले राज्य को हम पाने वाले, हम भय के साथ और भक्ति के साथ தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி परमेश्वर के प्रिय आराधना करने के लिए கிருபையை பற்றிக்கொள்ள வேண்டும். अनुग्रह को थाम लेना है. இரண்டாவது கிருபையை பிடித்துக் கொள்ளணும். दूसरा अनुग्रह को हमें थाम लेना जरूरी है. கிருபையை ஏன் பிடிக்கணும்? अनुग्रह को क्यों थाम लेना நான் है? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை हम செய்வதற்கு. भय और भक्ति के साथ परमेश्वर के लिए प्रिय आराधना करना है. हालेलुया. हालेलुया. நாம் ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் தேவனுக்கு பிரியமானது அல்ல. हम करने वाले सारे आराधना परमेश्वर के लिए प्रिय नहीं है. हालेलुया. हालेलुया. புரியுதா? आप समझ रहे हो ना? நம்ம சில வேளை நினைக்கிறோம், हम कुछ समय में सोचते हैं, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், मैंने पहले एक जैसे சில कहा வேளை था, கிருபையை நம்ம தப்பா कुछ புரிந்துக்கிறோம். समय में अनुग्रह को हम गलत रीति से ले लेते நான் हैं. ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் मैं आराधना करने वाले सारे आराधना में பிரியப்படுத்தும், परमेश्वर को प्रिय கர்த்தர் करते அதை हैं, அங்கீகரிக்கிறார். परमेश्वर से என்ன स्वीकारता சில है. வேளை நம்ம நினைக்கிறோம். ऐसे कुछ समय हम सोचते அப்படி हैं, கிடையாது. ऐसा नहीं है. हालेलुया. हालेलुया. நம்முடைய ஆராதனையில हमारे आराधनाओं में கிருபையை பிடித்து ஆராதித்தோம் என்றால், अनुग्रह को थाम कर जब हम आराधना करते கிருபையை हैं, பற்றிக்கொண்டு நாம் ஆராதித்தோம் आराधना को என்றால், हम थाम कर जब आराधना करते हैं, அதுதான் கர்த்தரை பிரியப்படுத்தும். वही परमेश्वर को प्रिय करती है. हालेलुया. हालेलुया. அந்த ஆராதனையில தான் பயமும் பக்தியும் இருக்கும். उस आराधना में परमेश्वर के योग्य भय और भक्ति रहती है. हालेलुया. 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 அப்ப நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுவதற்கு हमारी आराधना स्वीकारा जाने के लिए கிருபையோடு கூடிய ஆராதனை செய்ய வேண்டும். अनुग्रह के साथ हमें आराधना करना எனக்கு है. ஞானம் இருக்கிறது, मुझे ज्ञान है, எனக்கு ஆராதிக்கிற டேலண்ட் இருக்கிறது, मुझे आराधना करने की प्रतिभा है, எனக்கு அவ்வளவு பாடல் நல்லா தெரியும், मैं इतने सारे गीत को நான் जानता நல்ல हूँ, மியூசிக் போடுவேன், मैं अच्छे संगीत को बजा सकता हूँ, ஆராதனை நடத்தின அத்தனை பேரும் துள்ளி குதிப்பாங்க. मैं आराधना चलाऊं तो सारे लोग उछल कूद करेंगे. அப்படி ஆராதித்தால் ऐसे अगर आराधना அது करें तो தேவனுக்கு பிரியமான वो ஆராதனை. परमेश्वर के लिए प्रिय आराधना नहीं होगी. हालेलुया. 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 எந்த ஒரு தெய்வ பிள்ளை ஆராதனையில் இருக்கும் பொழுது कोई भी परमेश्वर के लोग आराधना में रहते समय இந்த ஆராதனை செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. इस आराधना को करने के लिए मुझे अनुग्रह இந்த दीजिए. ஆராதனையில கர்த்தருடைய மகிமை என் மீது இறங்குவதற்கு கிருபை इस आराधना தாங்கப்பா. में परमेश्वर की महिमा मुझ पर उतरने के लिए अनुग्रह दीजिए. இந்த ஆராதனையில நான் தகுதியாய் நிற்பதற்கு கிருபை தாங்கப்பா इस आराधना में मैं योग्य खड़े रहने के लिए अनुग्रह दीजिए என்று சொல்லி அந்த கிருபையை பிடித்துக்கொண்டு ஆராதித்தால் ऐसे कहकर उस अनुग्रह को थाम कर जब आराधना அதுவே करते हैं, தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் वही இருக்கும். परमेश्वर के लिए प्रिय और योग्य आराधना बनेगी. ஹalleluya. हालेलुया. அந்த கிருபையை பிடிச்சிக்கிட்டு ஆராதிங்க. आज उस अनुग्रह को थाम कर हम आराधना करें. ஹalleluya. हालेलुया. ஒன்று கிருபையை நம்புங்க. पहले अनुग्रह पर भरोसा कीजिए. வருகையில நான் கண்டிப்பா போவேன். मैं आगमन में निश्चय जाऊंगा. கிருபையை பிடித்துக்கொண்டு ஆராதிங்க. अनुग्रह को थाम कर अब आराधना நம்முடைய कीजिए. ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாய் மாறும். हमारी आराधना परमेश्वर के लिए प्रिय आराधना 2 बनेगी. தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, दूसरा तीमुथियुस दूसरा अध्याय उसका पहला वचन कहती என் है, குமாரனே, हे मेरे पुत्र, கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. मसीह यीशु के अंदर के अनुग्रह में तू बलवंत हो जा. மூணாவது தெரியுமா, கிருபையில பலப்பட வேண்டும். तीसरा उसके अनुग्रह में बलवंत होना है. நம்ம கிருபையில ஸ்ட்ரெngthen ஆகணும். हम उसके अनुग्रह में सामर्थ पाना है. ஹalleluya. हालेलुया. நமக்கு சரீரத்துல நல்ல ஸ்ட்ரெngth பலன் இருக்கு. हम कहते हैं कि हमारे शरीर में तो अच्छा बल है. ஹalleluya. हालेलुया. நான் நல்லா சாப்பிடுறேன், मैं तो अच्छा खाना खाता நல்ல हूं, வேலை பார்க்கேன், मैं अच्छा काम நல்ல करता பலன் இருக்கு. हूं, अच्छा बल है. ஆனா लेकिन கிருபையில் பலப்படும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு உணர்த்துகிறார். अनुग्रह में हमें बलवंत होने के लिए पौलुस तीमुथी के लिए उन्हें सिखाते हैं. ஹalleluya. हालेलुया. ஏனா क्योंकि இந்த கிருபையின் பலம் தான் ஊழியத்தை நிறைவேற்ற ये முடியும். अनुग्रह का सामर्थ्य एक सेवा को पूरा करने के लिए ஏனா मदद करती தீமோத்தி है. அவர்கள் அப்பதான் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. तीमुथी जी तभी भी सेवा में आए அவர் हैं. தன்னுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்ய வேண்டும் वो என்றார். अपनी सेवा को महिमा रीति से கிருபையில करना है. பலப்பட்டு கொண்டே இருக்க वो வேண்டும். अनुग्रह में बलवंत होते ही அடுத்த रहना है. வசனம் பாருங்க, अगला वचन को அநேக देखिए. சாட்சிகளுக்கு முன்பாக कई सारे गवाहियों के நீ सामने என்னிடத்தில் கேட்டவைகளை तूने जो भी मेरे से सुना है மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க दूसरों को सिखाने लायक உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. सच्चे मनुष्य के पास तू उसे அப்ப सौंप என்ன दे. தெரியுமா, நீ ஒரு உண்மையுள்ள விசுவாசிகளை உருவாக்க வேண்டும் इसका என்றார். मतलब क्या है कि तू सच्चे विश्वासियों को तू तैयार உண்மையுள்ள करना है. ஊழியக்காரரை உருவாக்க एक வேண்டும் सच्चे என்றார். एक सेवक को अगर तैयार करना உன்னுடைய है ஊழியம் மகிமையாய் நடக்க வேண்டும் तेरी என்றார். सेवा एक महिमा रीति से होना है. ஒவ்வொரு நாளும் हर एक दिन ஆகாரத்தினால் அல்ல, भोजन के द्वारा नहीं, அல்லேலூயா, ஆகாரத்தினால் அல்ல, भोजन के द्वारा नहीं, கிருபையினால் நாம் பலப்பட்டு கொண்டே अनुग्रह இருக்கிறோம். के द्वारा में बलवंत होते रहना है. அல்லேலூயா. हालेलुया. அந்த கிருபையில பலப்படுகிற ஒரு மனிதனுடைய ஊழியம் தான் மகிமையாய் उस நடக்கும். अनुग्रह में बलवंत होने वाला एक मनुष्य का सेवा ही ऐसे पूरी हो सकती है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஊழியத்தை செய்தாலும் किसी भी सेवा को करने पर கிருபையில பலப்பட்டு ஊழியம் பண்ணுங்க. अनुग्रह में बलवंत होकर आप அந்த सेवा को ஊழியத்தை कीजिए. கர்த்தர் மகிமையாய் நடத்தி उस सेवा கொடுப்பார். को परमेश्वर महिमा रीति से पूरा करेंगे. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, गलतियों दूसरा अध्याय उसका 21वां वचन நான் कहती है, தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறது இல்லை. हम परमेश्वर के अनुग्रह को व्यर्थ नहीं करते. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வரும் என்றால் न्याय जो है व्यवस्था के द्वारा आती है கிறிஸ்து तो மரித்தது வீணாய் இருக்குமே. मसीह जो मरा है वो व्यर्थ होगा. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்கவில்லை. हम परमेश्वर के उस अनुग्रह को व्यर्थ नहीं करते हैं. அல்லேலூயா. हालेलुया. நான்காவது என்ன தெரியுமா, चौथा क्या है जानते हो? கிருபையை வீணாக்க கூடாது. हम परमेश्वर के अनुग्रह को व्यर्थ नहीं करना है. அல்லேலூயா. हालेलुया. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். हम उद्धार के द्वारा उद्धार पाए हैं. கிருபையினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். हम अनुग्रह के द्वारा छुड़ाए गए हैं. கிருபையினால் ஊழியம் கொடுக்கப்பட்டு हम இருக்கிறது. अनुग्रह के द्वारा सेवा दी गई
है। கிருபையினால் கர்த்தருக்காய் நின்று கொண்டு இருக்கிறோம். हम अनुग्रह के द्वारा परमेश्वर के लिए खड़े हैं। நம்முடைய விசுவாச வாழ்க்கை கிருபையில ஓடிக்கொண்டு हमारा இருக்கிறது. विश्वास का जीवन उस अनुग्रह में हो रही है। ஆனால் लेकिन அந்த கிருபையை उस अनुग्रह को வீணாக்கி விட கூடாது. हमें व्यर्थ नहीं करना है। ஹalleluya. हालेलुया। அந்த கிருபையை ஒரு நாள் வீணாக்கி விட उस கூடாது. अनुग्रह को कभी भी व्यर्थ नहीं करना है। அந்த கிருபையை என்ன சொல்லுமா? उस अनुग्रह को क्या करना है? எப்படி பெற்றுக்கொண்டோமோ कैसे हमने पा அதை लिया கடைசி வரைக்கும் சரியாக பாதுகாத்துக் கொள்ள उसे வேண்டும். आखिर तक सही रीति से संभाल लेना है। ஹalleluya. हालेलुया। अनेक விதங்களிலே कई सारे समय में கிருபையை வீணாக்குகிறோம் நாம். अनुग्रह को हम व्यर्थ करने हैं। ஹalleluya. हालेलुया। யோசிச்சு பாருங்க. और सोच कर देखिए கர்த்தர் எதற்காய் கிருபை கொடுத்தார்? परमेश्वर ने किस लिए हमें अनुग्रह को அந்த दिया? கிருபையை நாம் சரியாய் பயன்படுத்துகிறோமா? उस अनुग्रह को हम सही रीति से इस्तेमाल करते हैं क्या? ஹalleluya. हालेलुया। நேரம் இருந்தாலும் கூட समय होने पर भी நாம் கர்த்தரை தேட மாட்டோம். हम परमेश्वर को नहीं ढूंढते हैं। கர்த்தருக்கென்று வாழ மாட்டோம். हम परमेश्वर के लिए नहीं जीते हैं। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? கிருபையை தவறாய் பயன்படுத்துகிறோம். हम अनुग्रह को गलत रीति से इस्तेमाल करते हैं। ஹalleluya. हालेलुया। நான் சொன்னதெல்லாம் ஆண்டவர் கேட்பார். मैंने जो भी कहूंगा परमेश्वर सुनेगा। நான் கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். मैं जो भी मांगूंगा परमेश्वर मुझे என்று देगा। சொல்லி ऐसे कहकर தேவ கிருபையை விருதாவாக்கி கொண்டிருக்கிறோம். परमेश्वर के अनुग्रह को हम व्यर्थ कर रहे हैं। நீங்களும் நானும் சொன்னதெல்லாம் செய்வதற்கு தேவன் வேலைக்காரன் அல்ல. आप और मैं जो भी कहते हैं वो सब करने के लिए परमेश्वर कोई नौकर नहीं। ஹalleluya. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लेना நான் है। கேட்டதெல்லாம் கொண்டு வருவதற்கு मैं जो भी मांगता हूं सब ले आने அவர் के நம்முடைய लिए வேலைக்காரன் அல்ல. वो हमारा नौकर नहीं ஆனா है। அதே வேளையில लेकिन उसी समय நம் में மீது வைத்த கிருபையின்படி हमारे ऊपर रखा हुआ अनुग्रह के நாம் द्वारा ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அதற்கான பதிலை கொடுக்கிறார். हमारे प्रार्थनाओं को सुनकर उसके लिए उत्तर को देता அந்த है। கிருபையை வீணாக்க கூடாது. उस अनुग्रह को व्यर्थ नहीं அந்த करना है। கிருபையை ஒரு நாள் வீணாக்கி விடாதீங்க. उस अनुग्रह को कभी भी व्यर्थ मत அந்த गवाओ। கிருபை மீது முதலாவது நம்பிக்கை வைங்க. उस अनुग्रह के ऊपर पहला भरोसा ஆண்டவருடைய रखो। வருகைக்கு நீங்கள் நானும் போக முடியும். परमेश्वर के आगमन के लिए आप और मैं जा सकते கிருபையை हैं। ஒழுங்காய் பற்றிக் கொள்ளுங்க. अनुग्रह को अच्छी तरह से थाम लो। உங்கள் ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் மாறும். आपकी आराधना परमेश्वर के लिए प्रिय आराधना बनेगी। கிருபையில பலப்பட்டு கொண்டு இருங்க. अनुग्रह में आप बलवंत होते रहो। ஒரு ஊழியம் மகிமையாய் நடக்கும். आपकी सेवा महिमा रीति से होती रहेगी। கிருபையை விருதாக்கி விடாதீங்க. अनुग्रह को कभी व्यर्थ मत गवाओ। ஆண்டவர் உங்கள் மீது இருக்கிற அன்பு கூட எடுபட்டு போய்விடும். परमेश्वर आपके ऊपर रखा हुआ प्रेम भी एक दिन भी ऐसे ஹalleluya. निकल जाएगी। ஹalleluya. हालेलुया। அன்பு கூட கிருபை இருந்தா தான் கிடைக்கும். प्रेम भी अगर अनुग्रह हो तो ही मिलेगी। ஹalleluya. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लेना है। இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். पिता ने यीशु मसीह को जगत में जब भेजे थे அது பிதாவின் அன்பு. वो पिता का प्रेम था। ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கிருபை இருந்தால் தான் பிதாவின் அன்பே நமக்கு लेकिन கிடைக்கும். यीशु मसीह के अंदर प्रेम हो तो ही पिता का प्रेम हमें मिलेगी। அதனால இன்னைக்கு தேவ அன்பு கூட நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் इसलिए आज पिता का प्रेम हमें मिलना है। நாம் என்ன செய்யணும் தெரியுமா? हमें क्या करना है? கிருபையில பலப்பட்டு கொண்டே अनुग्रह में बलवंत होते रहना है। கிருபையை வீணாக்க கூடாது. अनुग्रह को कभी व्यर्थ नहीं गवाना அதை है। தான் நாம் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். वही हम कोलोसियों पहला अध्याय उसके 6वां वचन में அந்த पढ़ते हैं। நம்பிக்கையை குறித்து उस भरोसे को लेकर நீங்கள் முன்னமே आप पहले ही சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே सत्य वचन जो सुसमाचार है கேள்விப்பட்டீர்கள். जैसे सुना है அந்த சுவிசேஷம் वो सुसमाचार உலகமெங்கும் பரம்பி पूरे जगत भर फैल பலன் தருகிறது போல जैसे प्रतिफल देती है உங்களிடத்திலும் வந்து वैसे आपके पास भी நீங்கள் அதை आकर கேட்டு आप उसे தேவ सुनकर கிருபையை परमेश्वर के अनुग्रह को சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் सत्य के द्वारा जाने हुए उस दिन से அது लेकर உங்களுக்கு பலன் தருகிறது. वो आपके लिए प्रतिफल இந்த देती है। கிருபை பலன் தருகிறது. ये अनुग्रह प्रतिफल देती है। என்ன பலன் தருகிறது? किस तरह की फल देती है? ரட்சிப்பு என்கிற பலன் நமக்கு उद्धार தருகிறது. नाम के एक प्रतिफल को ஆனா देती அதே है। வேளையில लेकिन उसी समय में இந்த பலன் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? ये प्रतिफल कभी हमें मिलेगी கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டால் हम மாத்திரம். अनुग्रह को सत्य के द्वारा जब जान लेंगे तभी। ஹalleluya. हालेलुया। கிருபையை சத்தியத்தின்படி அறிய வேண்டும். अनुग्रह को सत्य के द्वारा जान लेना है। கிருபையை என்னுடைய ஞானத்தின்படி அறியக்கூடாது. अनुग्रह को मैं अपने ज्ञान के द्वारा नहीं, கிருபையை ஒரு மனிதன் போதித்தபடி அறியக்கூடாது. अनुग्रह को किसी मनुष्य जैसे सिखाए वैसे नहीं। எது தேவ கிருபை? क्या जरूरी है அந்த अनुग्रह? கிருபை எனக்கு என்ன செய்யும்? ये अनुग्रह मुझे क्या कर அந்த सकती है? கிருபையினால எனக்கு என்ன ये நடக்கும்? अनुग्रह के द्वारा मुझे क्या அந்த मिलेगी? கிருபையில நான் எப்படி இருக்க उस வேண்டும் अनुग्रह में मैं कैसे रह सकता என்கிற हूं? காரியத்தை इस बातों இந்த को சத்திய வசனம் போதிக்கிறபடி அறிந்து கொள்ள ये வேண்டும். सत्य वचन जैसे सिखाते हैं वैसे जान लेना அப்படி है। அறிந்து கொண்டால் மாத்திரமே தான் ऐसे जान लेने पर ही கிருபையானது பலன் கொடுக்கும். अनुग्रह जो है फल देगी। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। புரியுதா? समझ रहे हो ना? கிருபைய अनुग्रह को சத்தியத்தின்படி அறிய सत्य பிரயாசப்படுங்க. के द्वारा आप जाने के लिए प्रयास कीजिए। ஹalleluya. हालेलुया। யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, किसी एक ने कहा है, அதனால தேவ கிருபையை நான் நம்புறேன். इसलिए परमेश्वर के अनुग्रह को मैं भरोसा करता யாரோ हूं। ஒருத்தங்க சொன்னாங்க, किसी ने कहा था, அதனால தேவ கிருபையை நான் விசுவாசிக்கிறேன். इसलिए परमेश्वर के अनुग्रह में भरोसा அப்படி करता அல்ல. हूं। ऐसा नहीं। அப்படி இருந்தா ऐसे हो तो இன்னைக்கு காலத்தில் நடக்கிறபடி आज के दिनों में होने जैसा கிருபையை குறித்ததான தவறான பிரசங்கங்கள் வரத்தான் செய்யும். अनुग्रह के लोग ऐसे गलत संदेश आ सकते हैं। ஹalleluya. हालेलुया। என்ன பாவனாலும் செய், कोई भी पाप भी कर लो, ஆண்டவர் மன்னிப்பா परमेश्वर क्षमा என்று करेगा। சொல்லுகிற தவறான போதனை வரத்தான் செய்யும். ऐसे कहने वाले कई सारे गलत उपदेश आने ही ஏன் वाले தெரியுமா? हैं। क्यों जानते हो? கிருபையை சத்தியத்தின்படி அறியவில்லை. अनुग्रह का सत्य के द्वारा जानने की कोशिश ஹalleluya. करो। हालेलुया। சத்திய வசனம் அதை எங்குமே போதிக்கவில்லை. सत्य वचन कहीं पे ऐसे से नहीं सिखाते நீங்கள் हैं। அஞ்ஞானிகளாய் இருந்த பொழுது, अगर आप अज्ञानी அறியாத हो, காலத்தில் இருந்த आप பொழுது, अनजाने होने के समय அந்த में
இருளான வாழ்க்கைக்குள் வாழ்ந்தீர்கள் उस अंधकार के जीवन में जी அந்த रहे थे अंधகாரத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாய் उस இருந்தீர்கள் अंधकार के क्रियाओं में आप ஆனா शामिल थे இப்பொழுதோ लेकिन आज நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் आप இருக்கிறீர்கள் प्रकाश के पुत्र हो நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து आप கொள்ளுங்கள் उस उजाले के पुत्र के समान जीना இதை है தான் சத்தியம் போதிக்கிறது इसे सत्य सिखाती இதை है தான் வேதம் போதிக்கிறது इसे शास्त्र सिखाती இதை है விட்டுட்டு इसे நீங்க छोड़कर வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்தாலும் आप एक प्रकाश के पुत्र होने அப்பப்ப पर பாவம் नहीं, செய்துகிடலாம் तब तब हम पाप कर सकते அப்பப்ப हैं எதனால செஞ்சுகிட்டு कभी-कभी कुछ ऐसे काम மனமோட போக்குல करके வாழ்ந்துகிட்டு आपने मनमानी जीवन நீங்க जीकर ஆண்டவர்ட்ட வந்து கிருபையை கேட்டா आप परमेश्वर के पास अगर अनुग्रह உடனே அது मांगने உங்களுக்கு पर கொடுக்கப்படும் तुरंत आपको वो दी என்று जाएगी சொல்லுவது ऐसे कहना சத்தியத்தை அறியாத ஒரு போதனை सत्य को नहीं जानने वाली एक ஹalleluya सिखावट है हालेलुया சத்தியத்தை ஒரு அறியாத ஒரு போதனை सत्य को नहीं सीखने वाली அதனால தான் सिखावट சொல்றேன், है கிருபையை கூட வேதத்தின்படி அறிந்து इसलिए கொள்ளுங்கள் अनुग्रह को भी शास्त्र के अनुसार आप पालो ஹalleluya हालेलुया அப்படி அறிந்து கொண்டோம் என்றால் ऐसे अगर हम जान लेंगे இன்றைய तो காலத்தில் போதிக்கப்படுகிற தவறான போதனைக்கு நீங்க கீழ உட்பட மாட்டீங்க इन दिनों में जिसे झूठी शिक्षा की सिखाई जाती है उसके अंदर आप नहीं जाओगे ஹalleluya हालेलुया சோ கிருபை என்ன பண்ணணும் अनुग्रह को क्या करना है நம்புங்க भरोसा करो வருகையில எடுத்து கொண்டு போவோம் आगमन में उठा लिया जाओगे கிருபையை பிடித்துக் கொள்ளுங்க आप अनुग्रह को थाम உங்கள் लीजिए ஆராதனை பிரியமுள்ளதாய் மாறும் आपकी आराधना प्रिय और योग्य கிருபையில பலப்படுங்க उस अनुग्रह में बलवंत हो உங்க जाइए ஊழியம் மகிமையாய் நடக்கும் आपकी सेवा महिमा रीति से கிருபையை होगी ஒரு நாள் விருதாக்கி ஆகிறேன் अनुग्रह को कभी भी आप व्यर्थ मत गवाओ எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर இந்த கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுங்க इस अनुग्रह को सत्य के द्वारा जानने के ஹalleluya हालेलुया வசனத்தை நல்லா வாசிங்க वचन को अच्छे तरीके से पढ़िए வசனத்தை நல்லா வாசிக்கணும் वचन को अच्छे से पढ़ना है ஹalleluya हालेलुया வசனத்தை யாரோ வாசிக்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சில वचन பேர் कोई और पढ़ने को केवल सुनते ही रहेंगे எனக்கு ஆடியோ பைபிள் நிறைய क्योंकि வந்துருச்சு आज ऑडियो बाइबल कई நான் सारे தவறு आए என்று हैं। சொல்லவில்லை मैं गलत नहीं कहता அதே வேளையில लेकिन उसी समय நீங்க में உட்கார்ந்து வாசிக்கணும் आप बैठकर आपको உங்க शास्त्र கண்களுக்கு पढ़ना முன்பாக இந்த வார்த்தை இருக்க है। வேண்டும் आपके आंखों के सामने ये बाइबल के वचन रहना ஹalleluya है। हालेलुया நான் எப்பொழுதும் சொல்றதுதான் मैं हमेशा कहने वाली बात மொபைல்ல यही நீங்க है வசனம் வாசிக்கிறது தப்பில்லை मोबाइल में आप वचन पढ़ना गलत नहीं है ஹalleluya हालेलुया ஏதோ டிராவலிங் போச்சல வாசிங்க आप सफर के समय में पढ़ते हो ठीक है ஏதாவது உங்களுக்கு அது தேவைப்பட்டா ஒரு ஏதாவது தேடுதல் நமக்கு தேவைப்படுதுன்னா நீங்க மொபைல்ல தேடுங்க इस தப்பில்லை समय में कुछ जरूरी ढूंढना है तो मोबाइल में ढूंढिए गलत नहीं है ஆனா அதே வேளையில लेकिन उसी समय में பைபிளே தொடாம மொபைலே எடுத்துட்டு இருக்க கூடாது बाइबल कोई छुए बिना मोबाइल पे ही केवल नहीं देखते ஹalleluya हालेलुया இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை ये शास्त्र में रहने वाले சரியாக शब्दों நீங்கள் को அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் आप सही रीति से अगर जान लेना है இந்த तो வேதத்தை எடுத்து ஒழுங்கா டெய்லி इस வாசிக்கணும் शास्त्र लेकर सही रीति से हर एक दिन पढ़ना है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அத நீங்க செஞ்சா தான் உங்க பிள்ளைங்க அடுத்து செய்வாங்க अगर आज आप करोगे तो कल आपके बच्चे उसे देखकर करेंगे அதனால இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறதோ इसलिए ये सत्य क्या कहती है அந்த கிருபையில வாழும் பொழுது उस தான் अनुग्रह में जब हम जीते நமக்கு हैं ரட்சிப்பு கிடைக்கும் हमारे लिए उद्धार होता है ஹalleluya हालेलुया இல்லை என்றால் नहीं तो கிருபை எடுபடுகிற ஒரு நாட்கள் வரும் अनुग्रह हमारे से निकाले जाने वाले एक दिन आएगी ஹalleluya हालेलुया ஒரு காரியத்தை சொல்லட்டும் एक बात को बताता நான் हूं சொல்லுகிறத சொல்றேன் परमेश्वर जो कहता है बताता இந்த हूं கிருபை இல்லாம நமக்கு ரட்சிப்பு வருகிறது உண்மைதான் ये अनुग्रह के द्वारा हमें उद्धार आती है ये ஆனா सच அந்த बात வசனம் है வாஸ்தவ வசனம் சொல்லுகிறது लेकिन हमने पढ़ा हुआ वचन कहती है சத்தியத்தின்படி கிருபை அறிந்தால் மாத்திரமே सत्य के द्वारा अनुग्रह को हम जान लेने पर உங்களுக்கு ही பலன் கிடைக்கும் आपको फल मिलेगी ஏன் தெரியுமா क्यों जानते हो ஒரு நாள் வரும் एक दिन आएगी அன்னைக்கு கிருபை இருக்காது उस दिन अनुग्रह नहीं रहेगा கிருபை எடுபட்டு போயிடும் अनुग्रह निकाला जाएगा ஆனா அதே வேளையில लेकिन उसी समय में சத்தியம் இருக்குல்ல सत्य जो है அந்த ना சத்திய வசனம் இருக்குல்ல ये सत्य वचन जो है வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த आकाश और पृथ्वी डल जाएगी लेकिन ये वचन कभी नहीं डलेगी ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அதனால தான் சொல்றேன் इसलिए मैं कहता हूं கிருபை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம போயிடும் अनुग्रह आज रहेगी कल नहीं हो सकती है ஆனா இந்த வசனம் என்னைக்குமே மாறாது लेकिन ये वचन कभी भी नहीं बदलेगा ஹalleluya हालेलुया அதனால தான் கிருபையை கூட इसलिए अनुग्रह को இந்த भी வசனத்தோடு சேர்த்து பிடித்து கொண்டோம் इस वचन के साथ जब हम थाम लेंगे கிருபை இல்லாட்டாலும் வசனம் கிரியை செய்து கொண்டே अनुग्रह இருக்கும் नहीं है तो भी वचन क्रिया करती रहेगी ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அதனால தான் கிருபையை பழக்குவிக்க போது கூட इसलिए जब अनुग्रह को हम सिखाते समय में வசனத்தோடு भी செய்து பழக்குவீங்க वचन के साथ उसके अभ्यास करना ஹalleluya हालेलुया கிருபையை கண்டிப்பா தேடணும் अनुग्रह को निश्चय ढूंढना உங்க है கிருபை என் கூட இருக்கட்டும் பா ये अनुग्रह तेरे मेरे உங்க साथ கிருபை என் முன்ன முன்ன இருக்கட்டும் பா तेरे अनुग्रह मेरे आगे और पीछे உங்க रहने दे கிருபையிலே நான் வாழ तेरे ஆசைப்படுறேன் अनुग्रह में मैं जीना உங்க चाहता हूं கிருபையிலே நான் பலப்பட तेरे ஆசைப்படுறேன் अनुग्रह में मैं बलवंत होना चाहता அதே हूं வேளையில लेकिन उसी समय இந்த में வசனம் என்ன சொல்லுகிறதோ ये वचन जो कहती அப்படி है வாழ்ந்து நான் அந்த கிருபையை பிடித்துக் கொள்வேன் वैसे मैं जीकर उस अनुग्रह को मैं थाम लेना चाहता हूं ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया எல்லா மனுஷருக்கும் सारे मनुष्य को ரட்சிக்கப்படுவதற்கு இந்த கிருபை பிரசனமாக இருக்கு उद्धार पाने के लिए ये वचन जो है प्रकट हुई है ஆனா लेकिन என்ன அங்க ஒரு ரகசியம் என்ன தெரியுமா वहां पे एक रहस्य बात எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறதா கிருபை सारे मनुष्य उद्धार पाने के लिए हमें ஆனா अनुग्रह दी எந்த गई। மனுஷன் வேதத்தை கேட்கிறானோ அவனுக்கு தான் ரட்சிப்பு लेकिन जो मनुष्य शास्त्र को सुनता है उसी को उद्धार मिलता है। ஹalleluya हालेलुया சுவிசேஷத்தை கேட்கலனா सुसमाचार को नहीं सुनने கிருபை पर வேலை செய்யாது अनुग्रह क्रिया नहीं करेगी நல்லா புரிந்து கொள்ளுங்க अच्छे से समझ लेना இந்த है। வசனம் உங்க வாழ்க்கையில இல்ல அப்படினா ये वचन अगर आपके जीवन में नहीं கிருபை है வேலை तो செய்யாது अनुग्रह क्रिया नहीं करेगी ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அதுதான் சொல்றேன் इसलिए मैं
कहता हूं தவறான போதகத்தை மாட்டிக்கிடாதீங்க. हम झूठे उस शिक्षा में नहीं வசன வாழ்க்கையில இருந்தா தான் वचन हमारे जीवन में கிருபையும் வர்க் ஆகும். अनुग्रह भी काम करेगा. हालेलुया. கிருபையும் வேலை பார்க்கும். अनुग्रह भी काम करेगा. கிருபை தனியா வேலை பார்க்காது. अनुग्रह अकेला काम नहीं करेगा. हालेलुया. हालेलुया. இயேசுவை குறித்து சொல்லுகிறது यीशु को लेकर அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இருக்கிறார். अनुग्रह और सत्य से भरा हुआ है. हालेलुया. அவர் கிருபை நிறைந்தவர் தான். अनुग्रह से भरा हुआ ஆனா है. சத்தியம் உள்ளவர். लेकिन वो सत्य है. हालेलुया. हालेलुया. அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. इसलिए शुरुआत में அந்த शब्द थी. வார்த்தை தான் மனிதனாய் உள்ளே வருகிறது. वो वचन एक मनुष्य के रूप में आती है. அந்த மனிதனாய் மாற்றினது தான் கிருபை. वो मनुष्य के द्वारा बदलना ही अनुग्रह है. கிருபைக்கு முன்னாடி இருக்கிறது வார்த்தை. लेकिन अनुग्रह के पहले वो शब्द है. हालेलुया. ஆனா இந்த கிருபையை நமக்கு ரட்சிப்பு தருவது உண்மை. हमें ये अनुग्रह उद्धार को देती है, सच बात है. ஆனா இந்த கிருபையை लेकिन इस अनुग्रह வசனத்தோடு பிடித்துக் கொள்ளுங்க. हम वचन के साथ जब थाम लेंगे, வசனத்தோடு பற்றிக் கொள்ளுங்க. वचन के साथ हम उसे வசனத்தோடு வாழுங்க. हम वचन के साथ அப்பதான் जिएंगे, இந்த கிருபை நம்மை ரட்சிக்கும். तब ये अनुग्रह हमें उद्धार करेगा. हालेलुया. 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 கிருபை மாத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு अनुग्रह है केवल क्या मत உங்களுடைய करो. ரட்சிப்பை இழந்து போய்விடாதீங்க. आप अपने उद्धार को मत खो देना. हालेलुया. हालेलुया. ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது. आपके उद्धार को मत खो देना. அதனால தான் சத்தியத்தின் நிமித்தம் தான் கிருபை உள்ளே வருகிறது. इसलिए सत्य के निमित्त ही अनुग्रह अंदर आता சோ है. இதை புரிந்து கொண்டு इसे समझकर அந்த கிருபையை நாடுங்க. उस अनुग्रह की आप बाट जो சத்தியத்தோடு தேடுங்க. उसी समय सत्य के साथ उसकी बाट जो அப்போ கிருபையினால் நமக்கு ரட்சிப்பு வருது. अनुग्रह के द्वारा हमें उद्धार आता அடுத்ததாக है. ஒரு காரியம் பாருங்க. अगला एक देखते हैं. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 40 வசனம். प्रेरित दूसरा अध्याय उसका 40वां Acts वचन. chapter 2 verse 40 ல பாருங்க. प्रेरित 2 उसके 40 में हम पढ़ते हैं. இன்னும் अनेक வார்த்தைகளாலும் और कई सारे शब्दों के சாட்சி द्वारा கூறி गवाही बताकर மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி इन तरह की जाति से दूर हटकर உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். अपने आप को उद्धार कर लो कर एक समझाया. ஹalleluya. हालेलुया. இங்கு பேதுரு ஒரு பெரிய பிரசங்கம் பண்றார். यहाँ पे पतरस एक बड़े सुसमाचार दे रहे பிரசங்கம் हैं. பண்ணிட்டு प्रचार करके வசனம் சொல்லுகிறது वचन कहते हैं, अनेक வார்த்தைகள் कई सारे शब्दों को कहकर சாட்சி கூறினார். गवाही बताई. அப்படி சாட்சி கூறிட்டு ऐसे गवाही அவர் बताकर சொல்லுகிறார், वो कहते हैं மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி ऐसे ये टेढ़ी इन लोगों से आप दूर हटकर உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். अपने आप को उद्धार कर அப்ப लो. ரட்சிப்பு எங்க இருந்து வருகிறது? उद्धार कहां से आती है? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும். इस टेढ़ी वंश को छोड़कर दूर हटना. அதுதான் ரட்சிப்பின் ஞானம். यही उद्धार का ज्ञान है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். मैं उद्धार पाया हूं. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு यीशु இருக்கிறோம். के लहू से मैं धोया गया हूं. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். बपतिस्मा लिया हूं. அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். अभिषेक पाया हूं. ஆனால் लेकिन மாறுபாடான சந்ததியை விட்டு விலகாமல் ये टेढ़ी जाति को दूर छोड़कर मैं दूर नहीं அதோடு हटे बिना நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் उनके साथ जुड़कर अगर हम जीते நம்முடைய रहेंगे ரட்சிப்பை காத்துக்கொள்ள तो हम முடியாது. अपने उद्धार को संभाल नहीं सकते. ஹalleluya. हालेलुया. ரட்சிப்பை காத்துக்கொள்ள हम முடியாது. अपने उद्धार को संभाल नहीं ஆண்டவர் सकते. அறிந்த தேவ பிள்ளைகளே, परमेश्वर को जानने वाले இன்றைக்கு परमेश्वर நீங்கள் के ஒரு लोग, தீர்மானம் எடுக்க வேண்டும். आज आपको एक निर्णय लेना है. மாறுபாடான சந்ததி, ये टेढ़ी जातियों से, ஹalleluya, हालेलुया, பாவம் செய்கிற ஒரு சந்ததி, ये पाप करने वाले एक जाति, இப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு ऐसे मनुष्य को நான் छोड़कर கொஞ்சம் விலகிதான் வாழ मैं வேண்டும். थोड़ा दूर हटकर ही ஹalleluya. हालेलुया. நம்ம தான் விலகி வாழணும். हमें ही दूर அப்பதான் हटकर ரட்சிப்பை जीना है. காத்துக்கொள்ள तब முடியும். हम उद्धार को संभाल सकते हैं. ஓசியா 11 அதிகாரத்தின் 7 வசனம் சொல்லுகிறது, ओसिया 11 अध्याय के 7वां वचन कहते என் हैं, ஜனங்கள் मेरे लोग என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை கொண்டு இருக்கிறார்கள். मुझे छोड़कर जाने वाले एक टेढ़ी स्थिति को पाए हुए. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं, என்னுடைய ஜனங்க मेरी प्रजा ஒரு மாறுபாடான வாழ்க்கை வாழ்றாங்க. एक गलत जीवन बिता रहे हैं. என்ன மாறுபாடு தெரியுமா? इस तरह की गलत என்னை जीवन, விட்டு விலக்குகிற मुझसे दूर हटने वाली அப்படிப்பட்ட ஒரு மாறுபாட்டை பிடித்திருக்காங்க. ऐसे गलत मार्गों को पकड़ लिए हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்கள் விலகவில்லை ये என்றால் टेढ़ी जाति को छोड़कर अगर आप दूर ना हो तो அந்த மாறுபாடான சந்ததி உங்களை தேவனை விட்டு விலக்கிவிடும். वो टेढ़ी जाति आपको परमेश्वर से दूर हटा देगी. ஹalleluya. हालेलुया. புரியுதா? आप समझ रहे हो இந்த ना? பாவம் நிறைந்த இந்த சந்ததியை விட்டு இந்த ஜனங்களை விட்டு நாம் விலகவில்லை पाप से என்றால் भरी हुई इन जातियों से, इन लोगों से अगर हम दूर नहीं हो तो அந்த ஜனங்கள் நம்மை தேவனிடத்தில் விலக்கி விடுவார்கள். वो लोग हमें परमेश्वर से दूर हटा देंगे. அப்படி விழுந்து போனவர்கள் अनेகர் இருக்கிறாங்க. ऐसे घिरे हुए कई सारे हैं. அப்படி விழுந்து போனவங்க अनेகர் ऐसे இருக்கிறாங்க. घिरे हुए कई सारे हैं. ஹalleluya. हालेलुया. நீங்களும் நான் கொஞ்சம் எச்சரிக்கையா आप இருக்க और मैं வேண்டும். थोड़ा चेतावनी के எதை साथ விட்டு रहना है. விலக வேண்டும் அதுக்கு விலகி இருக்க इसे வேண்டும். छोड़कर जीना है, उसे छोड़कर जीना है. பாவம் செய்கிறவன் நம்ம ஐக்கியம் வைக்க கூடாதுதான். पाप करने वालों के साथ कोई संगति नहीं रखना है. हालेलुया. हालेलुया. திருடனோடு பங்கிட்டு கொண்டால் चोर के साथ अगर बंटवारा कर ले நம்ம திருடன் தான். हम भी चोर हैं. அவனுக்குள்ள தண்டனை நமக்கும் கிடைக்கும். उसका दंड हमें भी मिलेगी. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப திருடனோடு பங்கிட்டு கொள்ளாதே. अगर चोर के साथ तू कोई बंटवारा मत कर. பாவியோடு பங்கிட்டு கொள்ளாதே. तो ऐसे पापियों के साथ कोई बंटवारा मत कर. விபச்சாரக்காரனோடு பங்கிட்டு கொள்ளாதே. व्यभिचारियों के साथ तू कोई बंटवारा மாறுபாடான मत சந்ததியை कर. விட்டு விலகுங்க. ऐसे टेढ़ी जाति से दूर हट அதற்கு जा. தான் ஆண்டவர் நம்மை மாசற்ற பிள்ளைகளாய் மாற்றி इसलिए இருக்கிறார். परमेश्वर ने हमें निष्कलंक निर्दोष बनाया है. பிலிப்பியர் 2:15 அப்படி சொல்லுகிறது. फिलिपियों 2:15 ऐसे कहते हैं, கோணலும் மாறுபாடுமான टेढ़ी और ऐसे இந்த अधर्म लोगों से, சந்ததியின் நடுவிலே इन जातियों के बीच நீங்கள் में குற்றமற்றவர்களும் आप निर्दोष
निर्दोष கபடற்றவருமாய் और இருக்கும்படி निष्कलंक रहने के लिए தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். परमेश्वर ने आपने अपना निर्दोष बच्चा बनाया. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. आज हम सब परमेश्वर के बच्चे இன்னைக்கு हैं. ஆண்டவர் நம்மை மாற்றி आज இருக்கிறார். परमेश्वर ने वैसे हमें बनाया है. மாற்றப்பட்ட நாம ऐसे बदले हुए हम அந்த ஜனங்களோடு இருக்க கூடாது. उन लोगों के साथ नहीं रहना. ஹalleluya. हालेलुया. அதற்காக அந்த ஜனங்களை சண்டை போட சொல்லல. इसलिए उन लोगों से झगड़ा करने के लिए नहीं அவர்கள் कहते. செய்கிற பாவத்துல உடன்படாதீங்க. वो उन करने वाले पाप में उनके साथ शामिल அவர்கள் मत செய்கிற होना. தவறுல वो உடன்படாதீங்க. करने वाले गलती में उनके साथ அப்படி शामिल मत உடன்பட்டால் होना. ऐसे अगर हम शामिल होने நீங்கள் पर ஆண்டவரை விட்டு பிரிகிற காலம் தூரத்தில் அல்ல. आप परमेश्वर को छोड़कर दूर होने वाला समय बहुत दूर नहीं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. உங்களை பிரித்து கொண்டு போய் விடும். आपको अलग कर ले இந்த जाएगा. மாறுபாடுள்ளவன் என்ன செய்வான்? ये टेढ़े लोग क्या करेंगे? மாறுபாடுள்ள சந்ததி என்ன ये செய்யும்? टेढ़ी जाति क्या करेगी? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. नीति वचन 8वां अध्याय उसका 28वां वचन कहते हैं உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். जो उत्तम नीति से जीता है वो उद्धार पाएगा. மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். लेकिन टेढ़े मार्ग के दो मार्ग में चलने वाला किसी एक में गिर जाएगा. மாறுபாடுள்ளவன் टेढ़ा मनुष्य இரண்டு வழியில் நடப்பான். दो मार्ग में चलेगा. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. வசனம் சொல்லுகிறது. वचन कहती है மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவன். टेढ़े लोग जो दो मार्ग में चलते ரெண்டு हैं வழியில நடப்பாங்க. दो मार्ग में चलेंगे. நமக்கு வேதத்துல என்னாகமத்துல ஒரு பிலேயாம் என்கிற ஒரு மனிதன் தெரியும். हम शास्त्र में गिनती में पिलेयाम करके एक मनुष्य को जानते हैं. என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனம் சொல்லுகிறது. गिनती 22वां अध्याय उसका 32वां वचन कहती है கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி சொல்லுகிறார். परमेश्वर का दूत उसे देखकर कहते हैं உன் கழுதையை இதனோட 3 தடவை அடித்தது என்ன? तू तेरे गधे को 3 बार क्यों मारा? நீ ஏன் அடிக்கிற? तू क्यों मारता உன் है? கழுதை இதுவரைக்கும் உண்மையா தானே இருந்தது உனக்கு. तेरे गधा तेरे लिए अब तक सच्चाई के साथ இன்னைக்கு तेरे लिए था. ஏன் அடிக்கிற? तू आज उसे क्यों मारता है? உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் तेरा मार्ग मिलने टेढ़े होने के நான் कारण உனக்கு எதிராக புறப்பட்டு मैं வருகிறேன். तेरे विरुद्ध उठकर आया हूं. இந்த பிலேயாம் யார்? ये बिलाम कौन है? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ये परमेश्वर का भविष्यवक्ता கர்த்தருடைய है. மனிதன். ये परमेश्वर का मनुष्य है. கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் ये உரைக்கிறவர். परमेश्वर की भविष्यवाणी कहने वाला ஆனால் है. இவனுடைய வழி கூட लेकिन इसके मार्ग भी மாறுபாடாய் மாறினது. एक टेढ़े मार्ग बन गए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. என்ன மாறுபாடு வந்தது? किस तरह के टेढ़े मेढ़े आए? அந்த ராஜா சொல்லுகிறார். वो राजा कहता है இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்க வேண்டும். इस्राएल लोगों को तो शापित करना है. இஸ்ரவேலரை சபிக்கும்படியாக इस्राएल लोगों को शापित நீ करने के ஏன் लिए கூட வா. तू मेरे साथ आ. நான் உன்னை வந்து கனப்படுத்த मैं போகிறேன். तुझे आदर देने वाला நான் हूं. உனக்கு நல்ல பரிசு கொடுப்பேன். मैं तुझे बहुत तोहफे देने वाला உனக்கு हूं. எவ்வளவு பொண்ணுனாலும் எல்லாம் தர்றேன். तुझे जितने भी सोना चाहिए मांग मैं तुझे அல்லேலூயா. दूंगा. हालेलुया. ஆண்டவர் தடுத்தார். परमेश्वर ने रोका. போக வேண்டாம். तू मत जा. நான் உன்னை போக சொல்லல. मैं तुझे जाने के लिए नहीं कहता. மறுபடியும் फिर से அந்த ராஜா ஆட்களை वो அனுப்புகிறார். राजा अपने मनुष्य को भेजता है. பிலேயாமுக்கு மனசு மாறிட்டு बिलाम ने मन बदल நான் लिया. போட்டுமாப்பா. मैं जाऊं क्या पिता? ஆண்டவர் சொன்னாரு. परमेश्वर ने कहा நான் கூப்பிடல, அவன் கூப்பிட்டா நீ போய்க்கா. मैंने नहीं भेजा लेकिन वो अगर बुलाते तो तू जा ले. அல்லேலூயா. हालेलुया. அவன் தான் உன்னை கூட கூப்பிட்டா நீ போய்க்கா. वो अगर तुझे बुलाते तो तू जा ले. ஆனா ஒண்ணு, लेकिन एक நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் தான் செய்யணும். मैं जो कहता हूं वही करना. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இவன் ஒரு தீர்க்கதரிசி தான். ये एक भविष्यवक्ता है. கர்த்தருடைய மனிதன் ये தான். परमेश्वर का मनुष्य है. ஆனா இரண்டாம் வழியை தெரிந்து கொண்டான். लेकिन उसने दूसरे मार्ग को चुन लिया. அல்லேலூயா. हालेलुया. முதல் வழியை தெரிந்து கொள்ளல. पहले मार्ग को नहीं चुना. முதல் வழி என்ன? पहला मार्ग क्या है? போக கூடாது. नहीं அவ்வளவுதான். जाना है, बस इतना ही. அல்லேலூயா. हालेलुया. என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். मैं अपनी प्रजा को मैं आशीष என் करता हूं. ஜனங்களை நீ ஏன் சபிக்க போற? मेरे लोगों को तू क्यों शापित करने जाता है? அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேல் என்னுடைய ஜனம் அல்லவா? इस्राएल मेरे लोग हैं ना. அந்த ஜனத்தை நீ எப்படி சபிக்க उस போகிறாய்? प्रजा को कैसे तू शापित कर நீ सकता போக है? கூடாது. तू नहीं जाना. ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है அந்த வழியை விட்டுட்டு उस मार्ग को छोड़कर இரண்டாவது வழியில போறான். दूसरे मार्ग में जाता है. அல்லேலூயா. हालेलुया. மாறுபாடு உள்ளவன் ரெண்டு பாதை உள்ளவன். टेढ़े मार्ग में जाने वाला दो मार्ग में அவன் चलता ரெண்டு है. வழி இருக்கும் அவன்ட்ட. उसके लिए दो मार्ग रहते हैं. அல்லேலூயா. हालेलुया. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. हमें सावधान रहना உங்களோடு है. கூட இருக்கிறவங்க எப்படி வாழ்ந்து கொண்டு आपके साथ இருக்கிறாங்க? रहने वाले कैसे जी रहे हैं? அல்லேலூயா. हालेलुया. ஆலயத்துல ஒரு வாழ்க்கை, வெளியே போன ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. परमेश्वर के भवन में एक जीवन, बाहर जाने के बाद जीवन नहीं जीना है. வீட்டுல ஒரு வாழ்க்கை, வெளியே போன ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. घर में एक जीवन, बाहर जाने के बाद जीवन, ऐसे दो जीवन नहीं जीना है. வாலிப பிள்ளைகளே, जवान बच्चों, வீட்டுல பரிசுத்தமாய் வாழ்ந்துட்டு घर में पवित्र जीवन जीना है. காலேஜ்ல போய் தப்பு பண்ண கூடாது. कॉलेज में जाकर गलती नहीं करना है. அல்லேலூயா. हालेलुया. நீ மாறுபாடா வாழ்ந்த அப்படினா अगर आप टेढ़े मेढ़े जीवन ஆண்டவருடைய बिताएंगे வசனம் तो சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहती இரு है வழியில் நடக்கிறவன் அவற்றிலே ஒன்றிலே என்ன பண்ணுவான்? விழுந்து दो मार्ग போவான். में चलने वाला उसमें से एक मार्ग में वो गिर जाएगा. அல்லேலூயா. हालेलुया. கழுதை கூட ஆண்டவருடைய வழி எதுன்னு தெரியுது. गधा भी परमेश्वर का मार्ग क्या ஆனா जान தேவனுடைய लेती है. தீர்க்கதரிசிக்கு தெரியும். लेकिन परमेश्वर के भविष्यवक्ता नहीं அல்லேலூயா. जान पाया. हालेलुया. ஏனா क्योंकि மாறுபாடு உள்ள வந்துச்சு. क्योंकि वो टेढ़े मेढ़े एक स्थिति மாறுபாடா இருக்கிறவங்க ரெண்டு வழியில நடப்பாங்க. टेढ़े रहने वाले दो मार्ग में ரெண்டு चलेंगे. வழியா நடக்காதீங்க. दो मार्ग में मत चलना. அல்லேலூயா. हालेलुया. ஆத்துலயும் கால் சேத்துலயும் கால் வைக்க கூடாது. तालाब में कीचड़ में एक पैर रहेगा और एक अच्छे मार्ग में அல்லேலூயா. एक पैर, ऐसे नहीं. ஒரே வழியா வைங்க. एक ही मार्ग में बने எலியா रहो. தான் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், एलिया इसलिए लोगों को देखकर कहते हैं கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதிங்க. परमेश्वर अगर देव होता हो तो उसी பாகால் आराधना. தெய்வமானால் பாகாலை ஆராதிங்க. अगर पागल यहोवा हो तो उसकी आराधना ரெண்டு करो. வழியில குந்தி குந்தி நடக்காதீங்க. दो मार्ग में लगड़ कर मत चलो. அல்லேலூயா. हालेलुया. வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், आने वाले परमेश्वर के लोगों को कहता உங்களுக்கு हूं, கர்த்தர் தான் தெய்வம் தெரிஞ்சா आपको परमेश्वर यहोवा अगर जाने இயேசுவை तो மாத்திரம் ஆராதிங்க. केवल यीशु की आराधना வேற कीजिए. எதையும் ஆராதிக்காதீங்க. किसी और की आराधना मत எந்த करना. தெய்வத்தையும் ஆராதிக்காதீங்க. किसी और देवता की எந்த आराधना मत சிலையை करना. ஆராதிக்காதீங்க. किसी भी मूर्ति का आराधना मत எந்த करना. மனிதனை किसी भी ஆராதிக்காதீங்க. मनुष्य की आराधना मत அல்லேலூயா. करना. हालेलुया. இயேசு மாத்திரம் தான் தேவன்.
அறிந்தால் केवल यीशु मात्र परमेश्वर के अगर आप இயேசுவுக்கு जानने மாத்திரமே पर ஆராதனை செய்யுங்க. केवल यीशु के लिए ஆனா आराधना இயேசு कीजिए। அறிந்ததுக்கு அப்புறம் उसके बाद यीशु को நீங்க जानने के இன்னொரு बाद தெய்வத்திற்கு ஆராதனை செய்வீர்கள் अगर என்றால் आप किसी और देवता के लिए आराधना करने पर உங்களுடைய வழி மாறுபாடான வழி, आपके मार्ग टेढ़े मार्ग हो கர்த்தர் जाएंगे। உங்களுக்கு எதிராக வருவார். परमेश्वर आपके विरुद्ध उठ कर आएगा। ஹalleluya. हालेलुया। எங்க போனாலும் சரி, कहीं भी जाने पर எங்க भी, இருந்தாலும் சரி, कहीं पे रहने पर भी சத்தியம் காட்டுகிற வழியில ஒழுங்கா நடங்க. सत्य दिखाने वाले मार्ग में सही रीति से चलिए। ஹalleluya. हालेलुया। மாறுபாடாய் நடந்து விட்டால் टेढ़े मेढ़े अगर चलने पर உங்களுடைய ரட்சிப்பு பாதிக்கப்படும். आपके उद्धार में उसकी प्रभाव पड़ेगा। மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ஓடிடுங்க. टेढ़ी जाति को छोड़कर दूर भाग அது जाओ। எப்பேற்பட்ட ஃப்ரெண்டா இருந்தாலும் वो சரி, कैसे अच्छा जिगरी दोस्त क्यों ना हो। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், आपकी जिगरी दोस्त क्यों ना हो। கூப்பிடுவா பார்ட்டிக்கு வாங்க கூப்பிட்டா बुलाएगा पार्टी के लिए आओ कर விலகி ஓடணும். लेकिन दूर हटकर भागना। ஹalleluya. हालेलुया। சினிமாக்கு வாங்க கூப்பிட்டா விலகி ஓடணும். सिनेमा के लिए आ कर बुलाने पर भी दूर हटकर भागना। அப்படிப்பட்டவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தா ऐसे लोगों के साथ अगर आप संगति உங்களுடைய रखते हो ரட்சிப்பை நீங்களே கெடுத்துக் கொண்டு आपके இருக்கிறீர்கள். उद्धार को आप ही बिगाड़ लेते हो। ஹalleluya. हालेलुया। மாறுபாடுள்ளவன் ரெண்டு வழியில் நடக்கிறான். टेढ़े मेढ़े लोग दो मार्ग में चलेंगे। ஏசாயா 29:16 சொல்லுகிறது. यशायाह 21 उसका 11 वचन कहती है। 29:16 29 उसका 16 वचन कहती है। நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள். आप कितने टेढ़े मेढ़े हो। குயவன் களிமண்ணுக்கு சமமா எண்ணப்படலாமோ, कुंभार जो है मिट्टी के तुलने में अगर देखा जा सकता है क्या। உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து जिसने बनाया है उसने बनाने அவரை वाले को देखकर உண்டாக்கினதில்லை என்றும் उसने मुझे नहीं बनाया कहकर உருவாக்கப்பட்டது वो बनाया தன்னை गया உருவாக்கினவரை குறித்து बनाया गया उसने बनाने वाले को அவருக்கு देखकर புத்தி இல்லை என்று சொல்லத்தகுமோ. वो उसको बुद्धि नहीं है ऐसे कहने लायक योग्य होगा। மாறுபாடுடைய இரண்டாவது குணம் என்ன தெரியுமா? टेढ़े लोगों के दूसरा गुण क्या है जानते हो। படைத்த தேவனை அவமதிப்பான். सृष्टि किए हुए परमेश्वर की अपमान करेगा। ஹalleluya. हालेलुया। தேவனை அவமதிப்பாங்க. परमेश्वर की अपमान करेगा। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ. कुंभार जो है मिट्टी के तुलने में देखा जा सकता है क्या। ஹalleluya. हालेलुया। குயவனையும் களிமண்ணையும் ஒண்ணாக்குவாங்க. कुंभार को मिट्टी को एक समान देखेंगे। ஹalleluya. அதான் ரோமருக்கு எழுதும் பொழுது इसलिए रोमियो को लिखते நீங்க समय சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் आप सृजनहारे की दंडवत न करते हुए சிருஷ்டியை தொழுது கொள்றீங்க. आप सृष्टि की दंडवत करते हो। அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை उसको देने वाले आदर को மண்ணுக்கு கல்லுக்கு கொடுத்துட்டு आप இருக்கீங்க. मिट्टी को दे रहे हो। ஹalleluya. हालेलुया। இதுதான் மாறுபாடான ஒரு வாழ்க்கை. यही टेढ़े मेढ़े एक जीवन है। யார் சிருஷ்டிகர்? कौन सृष्टि யார் கனத்துக்குரியவர்? कौन आदर के योग्य யார் है। ஆராதனைக்குரியவர்? कोई आराधना के योग्य है। சிருஷ்டிகரா சிருஷ்டியா? जो उसने बनाया है या वो இந்த बनावट। உலகத்தை படைத்தவர் தான் தேவனாய் இருக்க ये முடியும். जगत को सृजन करने वाला की आराधना இந்த करता है। உலகத்தில் இருப்பது தேவனாய் இருக்க ये முடியாது. जगत में रहने वाला देवता नहीं हो सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதனால தான் इसीलिए தேவனை அவமதிக்கிறவன் மாறுபாடுள்ளவன் परमेश्वर சொல்றார். की अपमान करने वाला एक टेढ़े मेढ़े जीवन बिताने தன்னை वाला। உண்டாக்கினவரை குறித்து आपने सृजनहारे को என்ன देखकर சொல்றான்? அவர் என்னங்க என்ன உண்டாக்குனார்? वो कहता है कि उसने मुझे நான் किधर எங்க அம்மா बनाया। வீட்ல இருந்துலாம் मैं வந்தேன். तो मेरे माँ के पेट से आया हूँ। இன்னைக்கு अनेகர் சொல்லுவாங்க, आज कई लोग कहते हैं கடவுள் எங்கப்பா இருக்கிறார்? परमेश्वर कहाँ पर கடவுள் है। எங்கப்பா உருவாக்குறார்? परमेश्वर कहाँ पर बनाता है। எங்க அம்மா வீட்ல இருந்துலாம் நான் मैं வந்தேன். तो मेरे माँ के पेट से आया हूँ। உங்க அம்மா வீட்ல இருந்து வந்தது உண்மைதான். आपके माँ के पेट से ஆனா आया, ஒரு सच बात காரியம் है। நல்லா புரிந்து लेकिन கொள்ளுங்க. एक बात को समझ தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. मेरे कोख में मेरे बनते हुए तूने मुझे देखा। என்னுடைய நரம்புகள் உருவாகிற விதத்தை உம்முடைய கண்கள் मेरे नस பார்த்திருக்கிறது. बनते हुए आपके नजरों ने मुझे देखा। யாருக்காவது தெரியுமா நரம்பு எப்படி உருவாச்சுன்னு? कोई जानते हैं कि नस सब कैसे बने। எலும்புகள் உருவாகிற விதத்தை அவர் அறிந்திருக்கிறார். हड्डियां बनने वाले परिस्थिति को वो जानता है। அது யாருக்காவது தெரியுமா? कोई ऐसे जानते हैं क्या। தெரியாது. नहीं जानते அதை हैं। அறிந்தவர் தேவன். लेकिन उसे जानने वाला परमेश्वर ஏன் है। தெரியுமா? क्यों जानते हो। அவர்தான் உன்னை क्योंकि உண்டாக்குகிறவர். वही तुम्हारे सृजनहारा है। ஹalleluya. हालेलुया। அவர்தான் நம்மை படைக்கிறவர். वही हमें सृजन करता है। அந்த தேவனை ஆராதிக்க उस வேண்டும். परमेश्वर की आराधना அந்த करना। தேவனை அவமதிக்க उस கூடாது. परमेश्वर की अपमान नहीं करना। தேவனை அவமதிக்க கூடாது. उस परमेश्वर को कभी तुच्छ नहीं ஹalleluya. मानना। हालेलुया। அவரை சிருஷ்டி ஒரு படைக்கப்பட்ட பொருளோடு இணைக்காதீங்க. वो सृजनहारे को एक सृजन किए हुए वस्तु के साथ कभी तुलना नहीं। ஹalleluya. அவர் என்ன உண்டாக்கவில்லைன்னு ஒரு நாள் சொல்லாதீங்க. उसने मुझे नहीं बनाया ऐसे कभी नहीं कहना है। மூன்றாவது அந்த வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन कहती है உருவாக்கப்பட்டது जो बनाया गया है, உருவாக்கப்பட்ட உருவாக்கினவரை குறித்து जिसने बनाया उसे देखकर அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்லுகிறார். उससे बुद्धि नहीं है ऐसा कहती है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரை பார்த்து நீங்க புத்தி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். परमेश्वर को देखकर आप बुद्धि नहीं हो ऐसा कहते हैं। ஹalleluya. हालेलुया। சில வேளை பிள்ளைங்க कुछ समय बच्चे அப்பா அம்மா திட்டினா வெளியே போய் சொல்லுவாங்க, माता पिता अगर डांटेंगे तो बाहर चल இவங்களுக்கு कहेंगे அறிவே இல்லை அப்படி. क्या इनको बुद्धि दिमाग ही नहीं है। அப்படிதானே? ऐसे ही है ना। हालेलुया। हालेलुया। உருவாக்கப்பட்டது உருவாக்கினவரை புத்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. जो बना हुआ है वो बनाए हुए को देखकर कहेगा तो बुद्धि नहीं है। ஹalleluya. हालेलुया। பெற்றோர்களுக்கு முன்னா இருந்தாலும் சரி பின்னாடி போனாலும் சரி माता पिता के आगे जाए या पीछे चले, கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து வார்த்தையை விடணும். देने वाले आदर को देखकर हमारे शब्दों को इस्तेमाल करना। ஹalleluya. हालेलुया। அப்பா அம்மா இல்லைன்னு அவங்கள தவறாய் பேசக்கூடாது. माता पिता नहीं है तो उन्हें गलत शब्दों में नहीं அவர்கள் बोलना है। தான் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். उन्होंने आपको जन्म दिया है। அவர்கள் தான் உங்களை வளர்த்திருக்கிறார். उन्होंने आपको बढ़ावा दिया है। அந்த பெற்றோரை பேசும்பொழுது கனத்திற்குரிய வார்த்தைகள் கொடுத்து
கொடுத்து उस பேசுங்க. माता पिता से बात करते समय आदरणीय शब्दों के நான் साथ சில बात करना பிள்ளைகளை है। பாப்பேன், मैं कुछ बच्चों को देखता அம்மா हूँ, அப்பாவெல்லாம் வா போன்னு சொல்லுவாங்க. माता पिता को तू जा आ जा ऐसे कहेंगे, அல்லேலூயா. हालेलुया। அடிக்கணும் போல தான் இருக்கும், मारने जैसा ही लगेगा சரி என்ன அடிக்க முடியாது. लेकिन मार नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। அது என்ன பேச்சு பேசக்கூடாது அப்படி. ऐसे शब्द नहीं इस्तेमाल करो। அல்லேலூயா. हालेलुया। உங்க அம்மா அப்பாவுக்கு முதல்ல கனம் கொடுங்க. अपने माता पिता को पहले आदर दो, வாங்க போங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். आइए जाइए ऐसे आदर के साथ ही அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஒரு நாள் ஸ்டான்லி பிரதர் ஒரு ஜெப குறிப்புல சொன்னாங்க, एक बार स्टैनली ब्रदर ने एक प्रार्थना विनती में एक बार बताए ஒரு थे, டாக்டர் வீட்டுல நடந்த சம்பவம். एक डॉक्टर के घर में हुआ एक संभव இவனோடு था। இருக்கிற ஒரு பிள்ளை கூட एक छोटा सा बच्चा भी அவங்கள வந்து ஐஏ ஜைஏ பிஎன் தான் சொல்லுவோம். आइए जाइए अब पीए करके वही कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். उस बच्चे को उस आदर भरी शब्दों को उन्होंने सिखाया है, அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. वैसे हम अपने बच्चों को सिखाएंगे। என் பிள்ளை தானே சொல்லுது பெற்றோர் உதவி செய்ய கூடாது. मेरा बच्चा ये कहता है कर पिता लोग माता पिता அல்லேலூயா. करना है। சில பெற்றவங்க விட்டுறாங்க, कुछ माता पिता ऐसे छोड़ देते அது हैं, பிள்ளை பாசத்துல சொல்லுது. वो बच्चा प्रेम से कहता है, இதே பாசத்துல வெளியே போய் சொன்னா எப்படி இருக்கும்? ही प्रेम से अगर बाहर जाके कहे तो कैसा रहेगा? ஓகே. அல்லேலூயா. हालेलुया। உருவாக்கினவரை உருவாக்கப்பட்டது புத்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. बनाए हुए को बनाया हुआ जो कह देखकर ये निर्बुद्धि है नहीं कहना। இது என்ன தெரியுமா? ये क्या है जानते हैं? மாறுபாடானவன். ये टेढ़ी मेढ़ी। அல்லேலூயா. हालेलुया। சோ மாறுபாடானவன் இரண்டு வழியில் நடக்கிறான். ये टेढ़े मेढ़े लोग दो मार्ग में चलते அவனுடைய हैं, வழியை விட்டு விலகி இருக்கு. वो अपने मार्ग उसके मार्ग को छोड़कर आप அல்லேலூயா. हालेलुया। மாறுபாடானவன் தேவனை அவமதிக்கிறான். टेढ़े मेढ़े परमेश्वर की अपमान करता है, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருங்க. ऐसे लोगों से आप दूर हटिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. தேவனை அவமதிக்கிறவர்களோடு இருந்தால் परमेश्वर की अपमान करने वालों के साथ रहने पर நீங்களும் தேவனை அவமதித்து आप விடுவீர்கள். भी परमेश्वर के अपमान அதெல்லாம் அப்படிப்பட்ட தூரம் வந்துருங்க. इसलिए ऐसे लोगों से दूर हटकर आइए। மூணாவது மாறுபாடுகளை பொறுத்து பாருங்க. तीसरा टेढ़े मेढ़े लोग क्या करते हैं? 16:28 நீதிமொழிகள் 16:28 பாருங்க. नीति वचन 16 उसका 28 மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். टेढ़े लोग जो झगड़े को बढ़ावा देते हैं, போல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை இணைத்து பிரித்து விடுகிறான். चुगली कहने वाले अपने जिगरी दोस्त को भी अलग कर देता है। மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். जो टेढ़े मेढ़े है वो झगड़े को उकसाता है। நல்ல பிராண சிநேகிதனா நல்ல ஜிகிரி தோஸ்த கூட பிரிச்சிடுவாங்க. अच्छे जिगरी दोस्त को में भी उसके में झगड़ा कराता है। அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்க விலகிரணும். ऐसे लोगों से आपको दूर हटकर रहना। அவங்க மூலமா தான் உங்க வாழ்க்கையில சண்டையே வரும். उनके द्वारा ही आपके जीवन में एक झगड़ा आएगी। சில பேருடைய பேச்சை பார்த்தா அப்படினா कुछ लोगों के बोलने के சண்டையை கிளப்பி விட்டு தூர போயிடுவாங்க. वो झगड़े को उकसा गए और निकल जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। இந்த குணம் நம்மட்டே இருக்க கூடாது. ऐसे गुण हमारे अंदर भी नहीं रहना। அல்லேலூயா. हालेलुया। யாராவது சண்டை போட்டா சமாதானத்தை உருவாக்குறதா நம்முடைய வேலை. कोई अगर झगड़ते हैं तो उसमें शांति को बनाना हमारा ஒரு काम है। குடும்பத்துல சண்டையை உருவாக்குறது நம்முடைய வேலை किसी அல்ல. परिवार में झगड़े को लाना हमारा அது काम नहीं है। மாறுபாடுடைய வழி ये அது. टेढ़े मेढ़े लोगों का काम है। அல்லேலூயா. हालेलुया। மாறுபாடு உள்ளவன் தான் இப்படி பிரிவினையை உண்டாக்குகிறான். ऐसे टेढ़े मेढ़े लोग ही ऐसे झगड़े को ले आते हैं, சமாதானத்தை குலைத்து போடுகிறான். समाधान को बिगाड़ते हैं। இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகி கொண்டால் ऐसे लोगों से अगर आप दूर हट நீங்களும் உங்க जाएंगे குடும்பமும் சமாதானமா तो இருக்கலாம். आप और आपकी परिवार शांति के साथ रह सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், मैं हमेशा कहूंगा குடும்பத்துல ஒரு பிரச்சனையா अगर परिवार में कोई एक மூணாவது समस्या ஆளை है, அங்க உள்ள விடாதீங்க. तीसरा मनुष्य को अंदर मत छोड़ना। அல்லேலூயா. हालेलुया। இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். यीशु हमारे साथ है। ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். पवित्र आत्मा हमें अगुवाई देते हैं। ஜெபம் பண்ணுங்க உட்கார்ந்து. आप बैठकर प्रार्थना कीजिए, பிரச்சனைகள் சால்வ் ஆகும். आपके सारी चिंताएं समस्याएं के हल அல்லேலூயா. मिलेंगी। हालेलुया। இத விட்டுட்டு நீங்க மூணாவது ஆளை உள்ள விட்டீங்க इसे அப்படினா छोड़कर आप तीसरे मनुष्य को अंदर छोड़ने पर சின்னதா இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்டு போயிடுவாங்க. छोटा सा समस्या को बड़ा कर चले जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுவான். टेढ़े मेढ़े जो झगड़े को बड़ा कर जाता है, இப்படிப்பட்டவர்களை நீங்கள் அங்கீகரிக்கவே கூடாது. ऐसे लोगों को आप स्वीकारना ही नहीं அவர்களை चाहिए। விட்டு விலகி தூர போங்க. उनसे दूर हटकर जाइए। ஏசாயா 57:17 சொல்லுகிறது, ஏசாயா 55 उसका 17 நான் कहते हैं, அவர்களை பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் मैं उन्हें वस्तुओं नाम के अधर्म के द्वारा கடும் கோபமாகி बड़े क्रोधित அவர்களை होकर அடித்தேன். मैंने उन्हें मारा। நான் மறைந்து मैं छुप कर கடும் கோபமாய் இருந்தேன். मैं बहुत क्रोधित हुआ। தன் மனம் போன போக்கிலே वो अपने मनमानी रास्ते पर மாறுபாடாய் வாழ்ந்தார்கள். वो टेढ़े मेढ़े जीने लगे। அல்லேலூயா. हालेलुया। மாறுபாடாய் நடக்கிற முன் அடுத்து யார் தெரியுமா? टेढ़े मेढ़े कौन चलते जानते हो? மனம் போன போக்குல जो வாழ்றவங்க. अपने मनमानी जीवन என் बिताते हैं। இஷ்டத்துக்கு தான் நான் வாழுவேன். मैं अपना मनमानी जीवन யார் बिताऊंगा। பேச்சையும் கேட்க मैं மாட்டேன். किसी की बात नहीं அல்லேலூயா. मानूंगा। हालेलुया। இப்படி மனம் போன போக்குல வாழ்ந்தீங்க அப்படினா ऐसे मनमानी जीवन जब ஆண்டவர் बिताओगे, சொல்லுவார், परमेश्वर कहेगा உன்னுடைய வழி மாறுபாடா तेरे இருக்குது. मार्ग जो है ऐसे टेढ़े मेढ़े। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்ச நாள்ல சொல்ல வேண்டியது இருக்கும். कुछ ना दिन के बाद बोलना அப்பா पड़ेगा, நான் போதகத்தை வெறுத்தேனே, पिता मैंने तेरे शिक्षा को கொஞ்சம் गलत குறைய करा। எல்லா சபைக்குள்ளும் வெளியே நான் குற்றத்துக்குள்ளாய் மாறிட்டேனே मैं कुछ दिनों में सारे दोष के मैं योग्य அப்படி ठहरा அழ गया। வேண்டிய நாட்கள் வந்துரும். ऐसे रोने वाले दिन आ जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் இப்படிப்பட்ட மாறுபாடா இருக்கிறவர்களோடு इसलिए ऐसे टेढ़े मेढ़े रहने நீங்கள் वालों ஐக்கியம் கொள்ளாமல் उनके साथ संगति அவர்களை करने விட்டு बिना, விலகி போனால் उनसे दूर हटकर जाने पर நீங்கள் மனம் போன போக்கில வாழ மாட்டீர்கள். आप अपनी मनमानी जीवन नहीं அல்லேலூயா. बिताएंगे। हालेलुया। ஒரு கிறிஸ்தவனை
தேவனை அறிந்த ஒரு தேவ பிள்ளை, एक मसीह को जानने वाला एक परमेश्वर के ஒரு लोग, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை, एक अभिषेक पाया हुआ परमेश्वर ஒரு के लोग, ஞானஸ்தானம் எடுத்த ஒரு கிறிஸ்தவன் एक बपतिस्मा लिया हुआ एक मसीह மனம் போன போக்குல வாழ்வதற்கு சத்தியம் அனுமதிக்கவில்லை. मनमानी जीवन बिताने के लिए सत्य कभी अनुमति नहीं பவுல் देती है। அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்லுகிறார், पौलुस प्रेरित इस रीति से कहता है, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் सब உண்டு. कुछ अनुभव करने के लिए मेरे लिए आदर दिया गया है। அல்லேலூயா. अनुमति दी அதிகாரம் गई। दिया गया. अनुमति அதிகாரம் दी गई। இருக்கிறது. मुझे अनुमति है, ஆனால் அதே வேளையில लेकिन उसी समय में எல்லாம் எனக்கு தகுதியாயிரா. लेकिन सब कुछ मेरे लिए योग्य नहीं बने। எல்லாம் தகுதியா இல்ல. सब कुछ योग्य नहीं ஆண்டவரை बने। அறிந்திருக்கிறீங்களா? परमेश्वर को जाने உங்க हुए हैं। வாழ்க்கை மனம் போன போக்குல இருக்க கூடாது. आपका जीवन एक मनमानी जीवन नहीं रहना। ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? परमेश्वर ने क्या कहा है? பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ, माता पिता क्या कहते हैं, பெரியவங்க என்ன சொல்றாங்களோ, बड़े क्या कहते हैं, அப்படிதான் நீங்க வாழணும். आप उस रीति से அல்லேலூயா. हालेलुया। அப்படிதான் நீங்க வாழணும். आप वैसे ही जीना சிறு है। பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க, छोटे बच्चे से उसे अच्छे से வாலிபர்கள் கவனித்துக் கொள்ளுங்க. जवान लोग अच्छे से सुनिए। உங்களுடைய மனம் போன போக்குல வாழாதீங்க. आप अपने मनमानी जीवन मत बिताइए। அது மாறுபாடாய் கர்த்தருக்கு தெரியும். वो टेढ़े मेढ़े परमेश्वर की नजरों में दिखाई அல்லேலூயா. देगा। हालेलुया। முடிவிலே முடிவிலே अंत में சங்கத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் நான் குற்றமுள்ளவனாய் மாறிவிட்டேன்னு சொல்லக்கூடாது. मैं कलीसिया और लोगों के बीच में एक निर्दोष के समान मैं दोषी नहीं खड़ा रहना है। हालेलुया। हालेलुया। நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு अगर आप गलती உங்க कर இஷ்டத்துக்கு போய் பெற்றோருடைய பேச்சை கேட்காம போய் தப்பு अपने பண்ணிட்டீங்க, माता पिता का बात में ना मनमानी कर एक गलती कर அந்த दी, தப்பு உங்க பெற்றோர் தெரிய வந்தா वो गलती आपके माता पिता को जब जान உங்களால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியுமா? आप उनको आमने सामने देख सकते हो क्या? ஃபேஸ் பண்ண முடியுமா? யோசிச்சு आप उन्हें பாருங்க. सामने से देख सकते हो? உங்களால முடியாது. முகம் கொடுத்து பேச आप முடியாது. उनको चेहरे से बात नहीं कर सकते। நீங்க பண்ணின தப்பு சபைக்கு தெரிஞ்சிட்டு आपने किए हुए गलती कलीसिया जान சபைக்கு நீங்க வர முடியுமா? आप कलीसिया में आ सकते हो क्या? தலை குனிஞ்சிட்டு தான் போக வேண்டியது आपको இருக்கும். सर झुका के जाना पड़ेगा। அதனால தான் इसीलिए மனம் போன போக்குல வாழாதீங்க. मनमानी जीवन मत बिताइए। அல்லேலூயா. हालेलुया। மனம் போன போக்குல வாழாதீங்க. मनमानी जीवन में मत जाइए। அடுத்து மாறுபாடுள்ளவன் யார் தெரியுமா? दूसरा टेढ़े मेढ़े कौन है जानते மத்தேயு हो? 17:17 சொல்லுகிறது, मत्ती 17:17 कहती है, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. विश्वास के बिना रहने वाला एक टेढ़े मेढ़े விசுவாசம் जाति, இல்லாதவர்கள். अविश्वासी। ஆனா இவங்க யார் தெரியுமா? लेकिन ये कौन है जानते இந்த हो? வசனம் யாரை பார்த்து சொன்னார்? ये वचन किसको देखकर कहा गया है मालूम है? சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. आप सब जानते हो இந்த ना? வசனம் யாரை பார்த்து சொன்னார்? ये वचन किससे देखकर कहा गया? விசுவாசம் இல்ல மாறுபாடான சந்ததியே, ये अविश्वासी एक टेढ़े मेढ़े लोगों, எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன்? मैं कब तक तुम्हारे संग எது रहूंगा? வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? कब तक मैं तुम्हारे साथ धीरज के साथ யாரை பார்த்து रहूंगा? சொன்னாரு? किसे देखकर कहा? சீஷர்களை பார்த்து. अपने चेलों को देखकर। அல்லேலூயா. हालेलुया। சீஷர்கள் தான், अपने चेले ही, விசுவாசம் இல்ல. विश्वास नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் மாறுபாடான வாழ்க்கை. यही टेढ़ा मेढ़ा So, जीवन। இன்னைக்கு இந்த மாறுபாடானவர்களை விட்டு விலக வேண்டும். आज उस हटीले और टेढ़े लोगों को அல்லேலூயா. दूर हटना है। ஏன் விலக வேண்டும்? क्यों दूर हटना है? அவர்கள் இரண்டு வழியில் நடக்கிறவர்கள். क्योंकि वो दो मार्ग में चलने वाले हैं। அவர்கள் வழியில் நம்ம நடக்க हम கூடாது. उनके मार्ग में नहीं அவர்கள் चलना है। தேவனை वो அவமதிக்கிறவர்கள். परमेश्वर के अपमान करने वाले நாம் हैं। தேவனை அவமதிக்க हम கூடாது. परमेश्वर के अपमान नहीं அவர்கள் करना है। பிரிவினை वो एक உண்டாக்குகிறவர்கள். झगड़े को ले आते அதனால हैं। அவர்களை விட்டு விலக வேண்டும். इसके लिए हम उनसे அவர்கள் மனமோன போக்குல अपने வாழ்கிறவர்கள். मनमानी जीवन நம்ம बिताते हैं। அப்படிப்பட்டவர்கள் அல்ல. हम वैसे नहीं நாம் हैं। விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டவர்கள். हम विश्वास में स्थिर पाए ஆனா हुए हैं। மாறுபாடுள்ள விசுவாசம் இல்லாதவர்கள். क्योंकि वो टेढ़े मेढ़े है, विश्वास नहीं இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகும் பொழுது ऐसे लोगों को छोड़कर जीते जब ரட்சிப்பு. उद्धार। அல்லேலூயா. हालेलुया। So, ஒன்று கிருபையினால் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. पहले अनुग्रह के द्वारा हमें उद्धार आती அந்த है। கிருபையை பிடித்துக் கொள்ளுங்க. उस अनुग्रह को थाम लेंगे। இரண்டாவது மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி दूसरा टेढ़े मेढ़े जातियों को நம்முடைய ரட்சிப்பை छोड़कर காத்துக் கொள்ளுங்க. हम अपने उद्धार को संभाल लेंगे। மூன்றாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். तीसरा एक कहकर समाप्त करें। அல்லேலூயா. हालेलुया। யோவான் 10:9 பாருங்க. யோவானா 10:9 में पढ़ते हैं। யோவான் 10:9. யோவாना 10:9 நானே வாசல், मैं ही मार्ग हूं। என் வழியாய் ஒருவன் जो உட்பிரவேசித்தான் कोई मेरे द्वारा अंदर प्रवेश அவன் करे ரட்சிக்கப்படுவான். वो उद्धार पाएगा। அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். वो अंदर और भीतर जाकर सारे हर तरह की चराई को देखेगा। அல்லேலூயா. हालेलुया। கிருபையை பிடிச்சாச்சு, अनुग्रह को थाम लिया, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகியாச்சு. टेढ़े मेढ़े लोग से दूर हटकर அடுத்து என்ன செய்ய வேணும்? अगला क्या करना है? நானே வாசல், मैं ही मार्ग हूं। ஒருவன் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தான் यदि कोई मेरे द्वारा अंदर प्रवेश அவன் करे तो ரட்சிக்கப்படுவான். वो उद्धार पाएगा। இயேசுவின் வழியாய் நடக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். यीशु के मार्ग में चलने वाले ही उद्धार पाएंगे। மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகினாலும் கூட टेढ़े मेढ़े लोगों से दूर हटने पर நீங்க भी நடக்கிற வழி எது? आप चलने वाला मार्ग कौन सा है? அல்லேலூயா. हालेलुया। வாழ்ற வாழ்க்கை எது? आप जीने वाले जीवन कौन सा है? இயேசு ஒரு அருமையான ஓமை சொன்னார். यीशु मसीह ने अच्छा एक उपमान को बताया। ஒருவனை விட்டு ஒரு பிசாசு விலகி போயிட்டு एक मनुष्य को छोड़कर एक शैतान दूर हट गया, துரத்தப்பட்டாச்சு. वो भगाया गया। இப்போ அந்த பிசாசு என்ன பண்ணிச்சா? अब वो शैतान दुष्ट आत्मा ने क्या அங்கேயும் किया? அலைஞ்சு திரிஞ்சிச்சு. वो यहाँ वहाँ घूम फिरने लगा। அதுக்கு உட்கார யாரும் இடம் கொடுக்கல. उसे बैठने के लिए किसी ने जगह नहीं அந்த दी। ஊர்ல அவ்வளவு நல்லவங்களா வாழ்ந்திருக்காங்க. उस गांव में इतने अच्छे लोग जिए। அல்லேலூயா. हालेलुया। யாரும் இடம் கொடுக்கல. किसी ने भी जगह नहीं दी। மறுபடியும் இவன்ட்ட வந்துச்சான். फिर से इसके पास आए। இப்போ இவனுடைய வீடு எப்படி இருக்கிறது? अब इसका घर कैसा है? நல்ல கூடாரம் போட்டு, अच्छा एक तंबू बनाकर, நல்ல ஜோடிக்கப்பட்டு, अच्छे एक सजावट के நல்ல साथ, அலங்கரிக்கப்பட்டு சுத்தமாக்கி வச்சிருக்கிறார். अच्छे से सजा वजा कर अच्छे शुद्ध रखा। ஆனா எப்படி இருந்துச்சா? लेकिन कैसा था? வெறுமையா இருந்தது. लेकिन खाली था। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அந்த பிசாசு என்ன பண்ணுச்சு? अब उस दुष्ट आत्मा ने क्या किया? நல்ல போடுப்பா,
अच्छा हुआ நான் மட்டும் தான் இருந்தேன், मैं अकेला था, இப்போ 7 பேரை கூட்டிட்டு வரேன். अब मैं 7 लोगों को लेकर आता हूँ. ஹalleluya. हालेलुया. இதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிரக்கூடாது. ऐसा हमारा जीवन नहीं होना. மாறுபாடான சந்தையை விட்டு விலகியாச்சு. टेढ़े मेढ़े लोगों से हम दूर हट गए. அப்புறம் என்ன பண்றோம்? उसके बाद क्या करते हैं? இயேசுவோடு வாழ வேண்டும். हम यीशु के साथ जीना है. ஹalleluya. हालेलुया. இயேசுவின் வழியில் நடக்க வேண்டும். यीशु के मार्ग में चलना है. இயேசுவோடு வாழ்ந்தால் மாத்திரமே यीशु के साथ जीने पर ही நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். आप उद्धार पा सकते हो. ஹalleluya. हालेलुया. யோவான் 14:6 சொல்லுகிறது, யோவான் 14:7 நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். यही मार्ग जीवन और सत्य है. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. मेरे सिवाय कोई भी पिता के पास नहीं आता है. இயேசு சொல்றார், என்னுடைய வழியில நீங்க வர வேண்டும். यीशु कहता है कि मेरे मार्ग में आपको आना है. என்னுடைய வழியை நான் உங்களுக்கு வச்சிட்டு போயிருக்கேன். मैंने अपने मार्ग को तुम्हारे रख இந்த रखा है. வழியில வந்தா மட்டும் உங்களுக்கு ரட்சிப்பு. आप इस मार्ग में आने पर ही आपके लिए उद्धार இயேசுவுடைய मिलेगा. வழி எப்படி இருக்கும்? यीशु का मार्ग कैसा होगा? ஹalleluya. हालेलुया. இயேசுவுடைய வழி எப்படி இருக்கும்? यीशु का मार्ग कैसा அந்த है? வழியில இன்னைக்கு நம்ம நடக்கிறோம். उस मार्ग में आज हम चलते हैं. மத்தேயு 7ஆம் அதிகாரம் मत्ती 7वां अध्याय 13 14 वचन. 13 और 14 वचन में हम पढ़ते Matthew हैं. 7 chapter 13 and 14 verse. मत्ती 7 उसका 13 14 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். सकेत मार्ग के द्वारा अंदर प्रवेश करो. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. लेकिन दुष्ट मार्ग में चलने वाला मार्ग बहुत बड़ा है. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் लेकिन जीवन के இருக்கிறது. लिए जाने वाला फाटक जो है बहुत सकेत और छोटा है. இப்ப இயேசு சொல்லுகிறார், अब यीशु कहते हैं நீங்க ஏன் வழியில நடக்கணும்? आप मेरे मार्ग में चलो. அவருடைய வழி என்ன? उसका मार्ग क्या है? ஜீவனுக்கு போற வழி. जीवन के लिए जाने वाली मार्ग. நம்புறீங்களா? आप विश्वास करते हो? என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். मेरे सिवाय कोई भी पिता के पास नहीं இப்ப आता. அவர் போன அந்த ஜீவ பாதையில वो जाने वाले उस जीवन के இன்னைக்கு मार्ग நம்ம में வாழணும். आज हमें அதுல जीना தான் है. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். इसमें ही हम जी रहे हैं. அப்படி வாழும் பொழுது ऐसे जीते அந்த समय பாதை எப்படி இருக்கும்? वो मार्ग कैसे होगी? இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கும். वो कठिन होगा वो फाटक. விசாலமாய் இருக்காது. वो बड़ा नहीं होगा. ஹalleluya. हालेलुया. பெரிய பாதை வந்து बड़ा चौड़ा கேட்டுக்கு मार्ग போகிற பாதையா இருக்கிறது. वो जो है दुष्ट मार्ग विश्वास இயேசுவுக்குள்ளாக வரும் பொழுது यीशु के अंदर जब உங்க आते हैं பாதை கொஞ்சம் ஒடுங்கத்தான் செய்யும். आपके मार्ग जो है थोड़ा सा सरल உங்க हो வாழ்க்கை जाएगा. கொஞ்சம் ஒடுங்கத்தான் செய்யும். आपका जीवन थोड़ा दबाया जाएगा. अनेक फ्रेंड्स कट பண்ண வேண்டியது இருக்கும். कई सारे दोस्तों को आपे छोड़ना होगा. अनेक உறவுகளை கட் பண்ண வேண்டியது कई இருக்கும். सारे रिश्तों को आपे काटना जरूरी अनेक होगा. வேலைகளை கட் பண்ண வேண்டியது कई இருக்கும். सारे कामों को आपको काटना जरूरी இதுக்கு होगा. முன்னாடி செய்த अनेक கிரியைகளை கட் பண்ண வேண்டியது इससे இருக்கும். पहले किए हुए कई सारे कामों को छोड़ना ஏன்னா होगा. இந்த வாசல் இடுக்கமான வாசல். क्योंकि ये मार्ग जो है बहुत सकेत இது है. நெருக்கமான வாசல் தான். ये दबा हुआ है. இது ஒரு நேரோ வே தான் அது. एक सकेत मार्ग है. ஹalleluya. हालेलुया. இந்த வழியில इस मार्ग में மற்ற காரியங்கள் உள்ளே வரக்கூடாது. और बातें मार्ग में नहीं आना है. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लो. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்குது. विनाश के लिए जाने वाली मार्ग जो है बड़ी ஏன் होती है. விசாலமா இருக்கு? क्यों बड़ी चौड़ी होती है? மத்ததெல்லாம் உள்ள வரும். क्योंकि बाकी सारे बातें अंदर आती हैं. ஹalleluya. हालेलुया. ஆனா ஜீவனுக்கு போற வாசல் लेकिन जीवन के लिए जाने वाली मार्ग ஒடுக்கமாய் தான் இருக்கும். बहुत सरल और நெருக்கமாய் தான் இருக்கும். सकेत होगी. ஆனாலும் கூட लेकिन फिर भी இந்த வழியில வாழ்ந்தா தான் ரட்சிப்பு. इस मार्ग में जीने पर ही उद्धार मिलेगा. ஹalleluya. हालेलुया. இந்த வழியில தான் வாழணும். इसी मार्ग में जीना है. அவங்க கேட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி நீங்களும் கேட்டுக்கு போயிர वो கூடாது. विनाश की ओर जाते करके हम भी विनाश அந்த की ओर பாதை नहीं நல்ல जाना. விசாலமா இருக்கு. वो मार्ग बड़ी चौड़ी है. அதனால நான் அதுல போக इसलिए मैं கூடாது. उसमें जाऊंगा ऐसे नहीं कह सकते. ஹalleluya. हालेलुया. புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लो. பெரிய பாதைன்னு சொல்லிட்டு चौड़ा मार्ग एक है. பெரிய குழியில போய் விழுந்துற கூடாது. बड़े खड्डे में जाकर नहीं गिर जाना. ஹalleluya. हालेलुया. பெரிய குழியில போய் விழுந்துறாதீங்க. बड़े खड्डे में नहीं गिरना है. பாதை சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. मार्ग सकेत होने पर भी. பரலோகத்துக்கு போய் சேர்த்தார் அல்ல. लेकिन स्वर्ग को ले जाएगी तो काफी है. ஹalleluya. हालेलुया. அந்த பாதையில நடங்க. उस मार्ग में अब चलिए. அதுதான் இயேசு காட்டின வழி. वही यीशु दिखाने அந்த वाला. வழியில வாழ்ந்தா தான் ரட்சிப்பு. उस मार्ग में जाने पर ही उद्धार मिलेगी. ஒன்று இயேசுவின் காட்டின வழி இடுக்கமும் நெருக்கமாய் पहला இருக்கும். यीशु मसीह दिखाया हुआ मार्ग जो है कठिन और सकेत है. இயேசு காட்டின வழி எப்படி இருக்கும்? यीशु ने दिखाया हुआ मार्ग லூக்கா कैसा है? 13ஆம் அதிகாரத்தில் लूका 13वां अध्याय 23 24 வசனத்தை பாருங்க. 23 और 24 वचन में हम देखते हैं. ரட்சிக்கப்படுவர்கள் சில பேர் தானோ? उद्धार पाने वाले केवल कुछ ही लोग हैं क्या? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். सकेत मार्ग के द्वारा अंदर प्रवेश करो. உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் अगर अंदर प्रवेश करने के लिए मार्ग அவர்களால ढूंढने पर கூடாக போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். उनसे नहीं होगा ऐसे मैं तुम्हें कहता हूं. இரண்டாவது என்ன தெரியுமா? दूसरा क्या है जानते हो? ஜீவனுக்கு போகிற பாதையில जीवन के जाने वाले சில मार्ग பேர் தான் போவாங்க. कुछ लोग ही जाएंगे. அநேகர் போக மாட்டாங்க. कई सारे नहीं जाएंगे. வசனம் சொல்லுதுங்க. वचन कहती है. ஹalleluya. हालेलुया. அநேகர் போக மாட்டாங்க. कई सारे नहीं जाएंगे. அதுல சில பேர் தான் போவாங்க. उसमें केवल कुछ लोग जा सकते நமக்கு हैं. பிடிச்ச பாதை என்ன தெரியுமா? लेकिन आज हमारे लिए पसंदीदा मार्ग நிறைய பேர் எங்க போறாங்களோ जहां पर बहुत लोग जाते हैं அதான் நம்ம போணும். हम भी उसी मार्ग को चुनते हैं. ஹalleluya. हालेलुया. இயேசுவே அழகா சொல்லிட்டாரு. यीशु मसीह ने अच्छे से कह दिया है. ரட்சிக்கப்படுவது சிலர் தானோ ன்னு ஒருத்தர் उद्धार கேள்வி पाने के கேட்டாரு. लिए केवल कुछ ही लोग हैं किसी ने सवाल இயேசு அழகா किया. சொன்னாரு. यीशु मसीह ने अच्छी तरह कहा. ஆமாப்பா. हां. ஏன் தெரியுமா? क्योंकि அநேகர் வந்து कई सारे அந்த இடுக்கமான பாதையில வர மாட்டாங்க. उस सकेत मार्ग से नहीं आएंगे. அதுல கொஞ்சம் பேர் தான் போறாங்க. उसमें केवल कुछ लोग जा रहे நிறைய हैं. பேர் அத
போகிறதுக்கு வகை தேடுவார்கள். कई सारे उसमें जाने के लिए मार्ग ढूंढेंगे. அப்படினா என்ன தெரியுமா? इसका मतलब பிரயாசப்படுவாங்க. उसमें प्रयास करेंगे. ஆசை இருக்கும். उनकी चाहत रहेगी. ஜீவனுக்கு போகணும். जीवन के लिए जाना. பரலோகத்துக்கு போகணும். स्वर्ग में जाना. ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. सब आशा सब के ஆனா लिए. எல்லாரும் போக மாட்டாங்க. लेकिन सब लोग नहीं जाते. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? இந்த பாதையில் நடக்கிறவர்கள் इस मार्ग में चलने वाले குறைவான पर्सनஸா இருக்கிறதுனால, वो कुछ लोग होने के कारण, கொஞ்சம் மனிதர்களாய் இருப்பதனால, कुछ लोग होने के कारण अनेகருக்கு இதுக்கு பிடித்தம் இல்லாமையா இருக்கிறது. कई सारे लोगों के लिए उसका नापसंद बन जाता है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. இயேசுவின் வழியானது यीशु का मार्ग जो है நெருக்கமும் இடுக்கமும் மாத்திரமல்ல, सकेत और कठिन केवल नहीं, குறைந்த பேரே போகிற பாதை. कुछ लोग जाने वाला मार्ग है. ஹalleluya. हालेलुया. குறைந்த பேர் தான் போவாங்க. कुछ लोग ही जाने वाले हैं. அந்த பாதையில நீங்களும் நானும் போகணும். कुछ उस मार्ग में आप और मुझे जाना, அப்பதான் ரட்சிக்கப்பட முடியும். तब हम उद्धार पा सकते हैं. ஹalleluya. हालेलुया. அந்த பாதையில நடங்க. उस मार्ग में चलिए. அவங்க போறாங்கன்னு சொல்லி நம்மளும் போயிட்டு இருக்க वो வேண்டாம். जाते कहकर हम भी नहीं जाना है. அவங்க எந்த பாதையிலும் போயிட்டு वो இருக்காங்க. किसी भी मार्ग में जाने दो. நமக்கு ஆண்டவர் வழிகாட்டி இருக்கார். हमें परमेश्वर ने मार्ग दिखाया அதுல है. கொஞ்சம் பேர் போனாலும் பரவாயில்லை. उसमें कुछ लोग जाने तो भी चलेगा. போயிரலாம் நம்ம. हम चले जाएंगे. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. நான் எப்போது யோசிச்சு பாப்பேன். हमेशा सोच कर देखता हूँ. 1000 பேர் இருக்கிற சபையை வச்சுக்கிட்டு 1000 लोग रहने वाले कलीसिया को रखकर அதுல 100 பேரை பரலோகத்துக்கு கொண்டு போவதை காட்டிலும் उसमें 100 लोग स्वर्ग राज ले जाने से 100 बढ़कर பேர் இருக்கிற சபையை வச்சுக்கிட்டு 100 लोग रहने वाले कलीसिया को அதுல रखकर 90 பேரை பரலோகத்துக்கு கொண்டு போனா ரொம்ப சந்தோஷம். उसमें 90 लोगों को स्वर्ग राज लेना बहुत बड़ी खुशी की बात है. ஹalleluya. हालेलुया. எண்ணிக்கையில குறைவு தான், हम गिनती में कम है ஆனா परसेंटेजல ஜாஸ்தி. लेकिन हम उसके परसेंटेज में बहुत ज्यादा புரியுதா? है. हालेलुया. 1000ல 100 10% தான், 1000 में जो है 100 जो है 10% ஆனா है. 100ல 90னா 90%. लेकिन 100 में 90 जो है 90% அவங்கள है. பார்த்தா ஆண்டவர் சொல்வாரு, ऐसे लोगों को देखकर परमेश्वर कहता है, உண்மையான ஊழியக்காரனே, हे उत्तम और सत्य मेरे सेवक. ஹalleluya. हालेलुया. 100 பேரை கொடுத்து இல்ல 90 பேரா கொண்டு வந்துட்டியப்பா. 100 लोग दिया था तू 90 लोगों को तो ले आ गया, ஆனா 1000 பேரை கொடுத்து 100 பேரை கொண்டு लेकिन வந்திருக்கீங்க. हजारों को देकर तू केवल 100 को ले आया ऐसे कहने ஹalleluya. पर. हालेलुया. சில பேர் போகிற பாதையா இருந்தாலும் कुछ लोग जाने वाले मार्ग होने पर भी அந்த பாதையில நடப்போம். उस मार्ग में हम चलेंगे. அதுதான் ஜீவனுக்கு போற यही பாதை. जीवन की मार्ग है. ஹalleluya. हालेलुया. அடுத்ததாக மார்க் 8:34-35 சொல்லுகிறது, अगला मरकुस 8 उसका 34 और 35 कहती है, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான், यदि कोई मेरे पीछे आने के लिए चाहे வெறுத்து वो अपने आप को தன் नफरत சிலுவையை कर எடுத்துக்கொண்டு अपने सूली को என்னை उठाकर பின்பற்றப்படுவன் मेरे पीछे पीछे தன் चले, ஜீவனை ரட்சிக்கிறவன் அதை இழந்து போவான். अपने जीवन को उद्धार करने वाला उसे खो देगा. என் நிமித்தம், मेरे निमित्त, சுவிசேஷ நிமித்தம் सुसमाचार के தன் निमित्त ஜீவனை இழந்து போகிறவன் अपने जीवन को जो खो அதை देता ரட்சித்துக் है கொள்ளுவான். वो उसे उद्धार कर लेगा. அடுத்ததாக என்ன தெரியுமா? अगला क्या है जानते हो? இயேசுவின் வழி பாடுகள் நிறைந்தது. यीशु का मार्ग कई सारी तकलीफों से भरा கொஞ்சம் பிரச்சனை हुआ வரத்தான் है. செய்யும், उसमें समस्या आएगी, பாடுகள் இருக்கத்தான் செய்யும், तकलीफें रहेगी, அநேகர் நம்மள வந்து வேதனைப்படுத்ததான் செய்வாங்க. कई सारे हमें तकलीफ देंगे, ஆனாலும் लेकिन फिर भी இயேசுவுக்குள்ளாக வாழ வேண்டும் என்றால் यीशु के अंदर अगर जीना கொஞ்சம் है तो பாடுகளை சகிக்க कुछ வேண்டும். तकलीफों को सहना அதுதான் जरूरी है. இயேசுவின் பாதை. वही यीशु का मार्ग है. நீங்க ரெண்டு குறித்துக் கொள்ளுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 ல இருந்து 21 வரைக்கும் வாசித்தீங்க அப்படினா दूसरा पत्रुस दूसरा अध्याय उसका 9 से 19 से लेकर 21 तक 21 तक आप जब पढ़ते हैं, கடைசி அந்த 21 வசனம் சொல்லுகிறது, आखिर में 21 वचन में आप देखते हैं கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு मसीह भी आपके लिए तकलीफें झेल நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி வைத்து போனார். उसने अपने पद चिन्हों को आप उसमें चलकर आने के लिए छोड़ गया है. இயேசு ஒரு மாதிரி வச்சிருக்கார். यीशु ने हमारे लिए एक नमूने को ஒரு रखा. அடிச்சுவடை விட்டுட்டு போயிருக்கிறார். उसने अपने पद चिन्हों को छोड़ गया. என்ன அடிச்சுவடு தெரியுமா? कैसे पद चिन्ह है? பாடுபட்டு அடிச்சுவடை வச்சிருக்கிறார். अपने तकलीफों को झेलकर उसने अपने पद ஆனா चिन्हों को छोड़ இன்னைக்கு गया है. आज பாடுபட்டா கிறிஸ்தவனே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு अगर हम तकलीफ उठाएंगे तो मसीह नहीं நல்லா ऐसे புரிந்து कहने लायक आ கொள்ளுங்க. गई. ஹalleluya. समझ लेना. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்து यदि कोई मसीह है அவன் तो பாடுபட்டால் अगर वो तकलीफ झेले तो அதுவே பாக்கியம். वही बड़ा धन्य की बात ஹalleluya. है. हालेलुया. ஹalleluya. हालेलुया. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन ऐसे कहती है, ஒருவன் தேவனை அறிந்தது நிமித்தம், यदि कोई परमेश्वर को जानने के இயேசுவை निमित्त, ஏற்றுக்கொண்டது நிமித்தம், यीशु को स्वीकारने के நீங்கள் निमित्त பாடுபடுகிறீர்கள் என்றால் अगर आप तकलीफ उठाते அதுதான் हैं तो உங்களுக்கு பாக்கியம். वही आपके लिए धन्य ஹalleluya. है. हालेलुया. அப்ப இயேசுவின் பாதையானது यीशु का मार्ग जो है இடுக்கோ நெருக்க நிறைந்தது. सकेत और कठिन से कठिनाई से சின்ன भरा பாதையா हुआ, தான் वो இருக்கும். बहुत छोटा मार्ग அந்த है. பாதையில சில பேர் தான் उस போவாங்க. मार्ग में केवल कुछ लोग ही जा அந்த सकते பாதையில हैं. கொஞ்சம் பாடுகள் இருக்க தான் उस செய்யும். मार्ग में कुछ तकलीफें होएगी, எல்லாரும் பகைப்பாங்க. सब लोग नफरत மத்தேயு करेंगे. 10:22 சொல்லுகிறது, मत्ती 10 उसका 22 என் कहती है, நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லாரும் मेरे படைக்கப்படுவீங்க. नाम के द्वारा आप सब लोग के द्वारा नफरत पाओगे. எல்லாரும் பகைப்பாங்க. सारे लोग आपको इनकार நம்மள करेंगे, வெறுப்பாங்க. आपको नफरत ஆனாலும் करेंगे, கூட लेकिन फिर भी தைரியமா இருங்க. हिम्मत के साथ ஒன்று रहो. சொல்லுகிறேன், एक बात कहता हूँ, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். यीशु मसीह कल और आज कभी न அவர் बदलने वाला है. நிச்சயமாய் நம்மை वो ரட்சிப்பார். निश्चय हमें उद्धार करेगा. நிச்சயமாய் அந்த பாடுகள்ல நமக்கு ஜெயம் निश्चय उस கொடுப்பார். तकलीफों में हमें विजय दिलाएगा. அந்த பாடுகள் மத்தியில நமக்கு விடுதலை நிச்சயமாய் वो வரும். तकलीफों के बीच में निश्चय जय हमें निश्चय छुटकारा माई वरो. मिलेगा. एक जीत हमारे निश्चय होगी. விசுவாசத்தோடு उस ஓடுங்க. विश्वास के साथ ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால आप यीशु को स्वीकारने के குடும்பத்தில் कारण அவமானம் இருக்கலாம். आपके परिवार में अपमान हो सकती ஆனால் है, நாள் ஒன்று வரும் பொழுது लेकिन जब एक दिन आएगी அவமானப்படுத்த அந்த குடும்பத்தை ரட்சிப்பது கர்த்தர் உங்களை अपमान किया பயன்படுத்துவார். उस परिवार में आपको परमेश्वर उद्धार के रूप में रखेगा. கர்த்தர் அந்த குடும்பத்திலே உங்கள் தலையை उस உயர்த்துவார். परिवार में परमेश्वर आपके सर को ऊंचा அதனால करेगा. தைரியமா இருங்க.
கொள்ளுங்க. इसलिए आप हिम्मत के साथ रहो। பாடுபட்டாலும் கூட तकलीफ झेलने நான் पर भी ரட்சிப்பின் பாதையில நடக்க मैं வேண்டும். उद्धार के मार्ग में चलूंगा। ஹalleluya. हालेलुया। இந்த மூன்று காரியங்களை நாம் தியானித்து ये இருக்கிறோம். 3 बातों को आज हमने मनन ஒன்று किया। கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது. पहला अनुग्रह उद्धार को देता है। இரண்டாவது மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுவது दूसरा ரட்சிப்பை टेढ़े கொடுக்கிறது. मेढ़े जाति को छोड़कर हम जीने पर उद्धार पा மூன்றாவது सकते हैं। இயேசுவின் வழியில் நடக்கும் பொழுது ரட்சிப்பு வருகிறது. तीसरा यीशु के मार्ग में चलने पर हम उद्धार को हम पा आपे सकते ஒப்பு கொடுப்போம். हैं। ऐसे हम समर्पण கர்த்தர் करेंगे। தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको और मुझे आशीष करेंगे।